welcome. Thank you for the press and media who came here to support us. சிக்லெட் படம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு டைரக்டர் சார் வந்து நிறைய ஆடிஷன்ஸ்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். தேங்க்யூ ஃபார் த ப்ரொடியூசர் சார் ஃபார் செலக்டிங் மீ. இந்த படத்தில் நிறைய பிரச்சனை வந்தது ரீசெண்டாக, லைக் 2 வருஷமாக என்ன நிறைய தடங்கள் வந்தோம். இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இந்த இங்கே வந்திருக்க ஆல் த சீஃப் கெஸ்ட் ஹூ அண்ட் ஆல் கேம் டு சப்போர்ட் அஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. பிகாஸ் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் லீட் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டுருந்தேன். பட் திஸ் இஸ் த பிக் ஃபிலிம். நிறைய படங்கள் தாண்டி இந்த படம் வந்து முத்து சார் வந்து நிறைய எனக்கு ஸ்டோரி சொல்லி இது இந்த கேரக்டர் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார் நம்மக்கிட்ட. இதில் ஒர்க் பண்ண ஆல் த கோ ஆர்டிஸ்ட் ராமண்ணா, டேனி அண்ணா, பொன் சங்கர், நான் நிறைய பேரை சொல்ல ஆரம்பித்தா நிறைய பேர் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த படம் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்க ஆல் தி கெஸ்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஜாக். அடுத்தபடியாக ஆர்பி பாலா அவர்கள், இயக்குனர் ஆர்பி பாலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ அடுத்து பேசுறதுக்காக we have தேங்க்யூ சார், கதையின் நாயகி அமிர்தா ஹல்தர் அவர்கள். ஸோ இது அவங்களுடைய டெபியூ ஃபிலிம், அதை பற்றி பேசுறதுக்காக ப்ளீஸ் ஓவர் டு யூ. First of all, thank you so much, press media and our guest, for coming here today. And thank you so much, sir, my director sir, and production company and my producer sir, for giving me a good opportunity in Tamil industry. This is my first movie and I'm really glad to be here in Tamil industry. Thank you so much for your supports and lots of love and best wishes for me. Thank you for your support and sir, thanks a lot, sir. Thank you. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக we have படத்துடைய இயக்குனர் முத்து அவர்கள். முத்து எம் இயக்குனர், ப்ளீஸ் a few words from you. மேடையில் உள்ள விஐபிக்களுக்கும் மற்றும் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கும் இந்த விழாவுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எஸ்எஸ்பி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேனே, அது ஒரு 20 செகண்டா இல்லை 10 செகண்டா தெரியல, பட் சொல்லணுன்ற ஆசை மட்டும் இருக்குது. திரு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சாரோடைய ஆன்மா சாந்தியடைய நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடன் பணிபுரிந்து இயக்குனருமான நடிகருமான திரு மனோபாலா சார் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். மயில்சாமி சாருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடன் பணிபுரிந்த இணை இயக்குனர் திரு வேலுமணி சார் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அவர் இறப்பு சின்னதாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அவர் வந்து கேப்டன் சாரோடைய மிகப்பெரிய ஒரு வந்துக்கிற விசுவாசி. 3 படத்துக்கு அவர் தான் வந்துக்கிற டைலாக் ரைட்டர். கேப்டன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு நாள் அவர் கேப்டன் இறப்பதற்கு முன்னாடி இறந்ததாக வந்த ஒரு சின்ன நியூஸ், அதை கேட்டுட்டு உடம்பு முடியாமல் அவர் சென்னையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டார். சரி, ஓகே. அதுக்கப்புறம் எல்லாருமே ட்ரை பண்ணி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், இது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும், பட் அவர் என் கூட ஒர்க் பண்ணவர் தான். என்னால் அந்த விஷயத்தை எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது.
அவர் ஊருக்கு போனார். ஊருக்கு போய் அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டல்லே வந்து இறந்துட்டார். என்னென்னா ஒரு தப்பான ஒரு நியூஸ் எந்த அளவுக்கு ஒரு உயிரை வந்து பலி வாங்கியிருக்கு. அது உண்மையே பார்த்தீங்கன்னா கேப்டன் மேலே அவர் வச்சுருந்த அந்த விசுவாசம். ஆனால் இன்றைக்கி அவர் கேப்டன் கூட இருக்கார். கடைசியாக அந்த நியூஸ் தோத்துருச்சு, அவரோட அன்பு ஜெயிச்சிருச்சுங்க. அதான் உண்மை. ஸோ என்னுடைய போதும், இந்த டைம் போதும். இவங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயங்கள் இது தான். ஸோ என்னுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. என்னோடய அம்மா, 2 அக்கா, எங்கள் அண்ணன். அவங்க இல்லைன்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு 15 வருஷம் என்னால் நின்று இருக்க முடியாது. இது எனக்கு செகண்ட் மூவி. இந்த படம் தமிழ் தெலுங்கு பைலிங்குவலாக பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம். நான் தெலுங்குலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு 3 படம். மகேஷ் பாபு படங்கள் பண்ணியிருக்கேன். திரு தில்ராஜ் சாரோட கம்பெனியில் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கொத்த பங்கார லோகம், சீத்தம்மா வக்கெட்லு, சிறுமணி செட்டு, முகுந்தா. ஸ்ரீகாந்த் அடாலோடைய அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எல்லாமே காரணம் என்னுடைய ஃபேமிலி தான். ஸோ இந்த படம் தமிழ் தெலுங்கு. என்னுடைய ப்ரொடியூசர் திரு மதிப்புக்குரிய சீனிவாச குரு சாருக்கும், எங்களுடைய அண்ணன் மணிகண்டன் சாருக்கும், எங்களுடைய கிரியேட்டர் ப்ரொடியூசர் அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் நடந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னுடைய நண்பர் டேனி ப்ரோ. ஸோ லைஃப்பில் எப்பயுமே அவரை மறக்க மாட்டேன். மறக்கக்கூடிய நிகழ்வுகள் என்றைக்குமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கம்பெனியில் என்ன அவர் தான் கூப்பிட்டு போய் என்னை உட்கார வச்சு கதை சொன்னார். இந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. சார் கூட ஃபஸ்ட்டு கதை கேட்டுட்டு எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் என்னுடைய அந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் தான் அந்த கதையை படித்தாங்க. படித்த உடனே என்னன்னு தெரியல, அந்த கதை அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. ஏன்னா அவங்க டீனேஜஸில் அவங்களுக்கு அது வந்து கனெக்ட் ஆகிற கதையாக இருந்தது. அதேமாரி டேனி ப்ரோக்கு இந்த கதைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எனக்கு. ஸோ டேனி ப்ரோக்கு தேங்க்ஸ் நண்பா. அது மறக்க முடியாத ஒன்று. அதுக்கப்புறம் இந்த படத்தை தமிழ் சினி கார்ப்பரேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தெலுங்கில் இந்த படத்தை எம்ஜி மூவிஸ், மினிமம் கேரண்டிஸ் மூவிஸ், திரு அச்சுபாபு சார் அவருக்கு எங்களுடைய நன்றி. ஸோ February 2 இந்த படம் தமிழ் தெலுங்கு ஒரே டைமில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அந்த படம் கோவிட்டில் ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எங்களுக்கு கொண்டு பண்ணிடுச்சு. அதுக்கு நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி. என்னுடைய எடிட்டர் விஜய் வேலுக்குட்டி, வலிமை, மார்க் ஆண்டனி, ஸோ துணிவு, இதெல்லாம் பண்ணால் கூட நட்புக்காக எனக்கு இந்த படத்தை பண்ணி கொடுத்தான். ஸோ தேங்க்ஸ் டு விஜய். நிறைய விஜய் எனக்காக இதில் கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த விழாவின் நாயகன் திரு பாலமுரளி பாலு சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுமேன்றக்காக யூஎஸ்லேருந்து கிளம்புனார். ஆனால் வர வழியில் ஃப்ளைட் கனெக்டிங்கில் கொஞ்சம் லேட் ஆகி பனி அதிகமாக இருக்கனால ஒரு 8 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. அவர் இன்றைக்கி நைட்டு தான் வராரு. ஸோ அவருடைய மியூசிக்கை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப அற்புதமாக. இது மட்டும் இல்லை, இன்னும் படத்தில் 2-3 சாங் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர்ஆர் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்காக எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்த பாலமுரளி பாலு சாருக்கு என்னுடைய நன்றி. ஸோ இதுக்குடைய லிரிக்ஸ் ரைட்டர் சிறு பூ கார்த்திக், உள்ளேலே உள்ளேலே உள்ளே உள்ளே உள்ளேலே, சவுண்ட் பார்ட்டி, ரெண்டுமே அவர் எழுதின வரிகள் தான். ஸோ ரொம்ப தேங்க்யூ நண்பர். லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். நல்ல ஒரு சாங் கொடுத்துருக்கேன் எங்களுக்காக. இன்னும் இந்த தப்புக்கள் செய்யும் வயசு, இன்னொரு ஒரு டுயட் இருக்குது, அது வந்து மோகன்ராஜ் எழுதினார். அந்த சாங்கும் ரொம்ப அற்புதமான சாங். கண்டிப்பாக நீங்கள் கேட்கும்போது அந்த சாங் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். என்னோடய டிஓபி கொளஞ்சி குமார், மச்சின் தான் சொல்லணும், நண்பன்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் அந்தளவுக்கு எனக்குள்ள அவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படி. தேங்க்ஸ்ல கொளஞ்சி. லைஃப்பில் மறக்க முடியாது. ஏன்னா இந்த படத்தை இவன் இல்லாமல் என்னால் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்க முடியாதுங்க. எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணான். எல்லா விஷயத்துலையும் எனக்காக அவ்வளோ போகிறான். ஏன்னா தமிழ் தெலுங்கு ஒரே டைமில் எடுக்கிறோம். நாங்கள் இந்த டப்லாம் பண்ணல, பார்த்துருப்பீங்க நீங்கள். லிப் அப்படி சிங்க் ஆகிருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ தமிழில் ஒரு ஷார்ட் எடுத்தால் தெலுங்கில் ஒரு ஷார்ட் எடுப்போம். அப்படி தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ என்னுடைய ஆர்ட் டைரக்டர் ராஜு சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் நிறைய டெக்னீஷியன் இருக்காங்க, டைம் இல்லை. என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். குறிப்பிட்ட இந்த 4 பேருக்கு ஸ்பெஷலாக சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது, அதுக்காக தான் சொல்லியிருக்கோம். பட் எல்லாருமே என் கூட நல்லா தான் ஒர்க் பண்ணாங்க. தேங்க்ஸ். என் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர் திரு மில்லர் சார், திரு குரு, அசோக், ராஜவேல் சார், அப்புறம் பிரகதீஷ், இன்னும் நிறைய பேர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறோம். எனக்கு ஸ்கிரிப்டில் ரொம்ப உதவியாக இருந்த இந்த டைலாக் என்னால் எழுத முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. நான் தான் எழுதணும்னு நினச்சிக்காதீங்க. நான் உருவாக்கின டைலாக் இருந்தேன்னா எனக்கு இருந்த 2 தம்பிகள் தான். ஒன்று ஜமீல், இன்னொன்று விஷ்ணு. ஸோ தேங்க்ஸ் விஷ்ணு, எனக்கு லைஃப்பில் மறக்க மாட்டேன். நீ எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தா. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தோடைய இந்த இந்த படத்தோடைய கதையை பற்றி ஒரு சின்னதாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்கிறேங்க. இது ஒரு பேரண்ட்ஸுக்கும் கிட்ஸுக்கும் இருக்கிற அன்பு.
ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் இருக்க அன்பு. இந்த அன்பு ஒருத்தர்கிட்ட சேரும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் தோக்க மாட்டோம், பெருசாக ஜெயிப்போம். ஆனால் அந்த அன்பு தோத்துருச்சுன்னா நம்ம லைஃப்பை தோற்றுருவோம். அது எல்லா விதத்துலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேரண்ட்ஸை பற்றி பசங்க தெரிஞ்சுக்கணும், பசங்களை பற்றி பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ 2K கிட்ஸ்னால் நான் இந்த ஜென்ரேஷனை தப்பு சொல்ல வரலைங்க. கல்ச்சர் மாறி இருக்குது, அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க மாறுவாங்க. ஸோ கல்ச்சர் மாற மாற இதில் பாதிக்கப்பட போது யாருன்னு கேட்டால் யங்ஸ்டர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. நம்ம என்ன வேணால் பேசலாம், நம்ம 80s 90s, ஆனால் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறை வேறு, அவங்க வாழ்றதுக்கு வாழ்க்கை முறை வேறு. இதை நாங்கள் ஓப்பனாக பேச போனால் எங்களுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் ஏ. அப்போ இதை ஓப்பனாக யார் பேசணும்? சொசைட்டி பேசாது, அதுக்கு ஒரு பயம் இருக்குது. அப்போ யார் தான் பேசுகிறது? இதை பேரண்ட்ஸ் தாங்க பேசணும். பிள்ளைகிட்ட வந்து பேரண்ட்ஸ் தான் பேசணும். இதை செய், இதை செய்யாது, இது தப்பு, இது ரைட்டு சொல்லக்கூடிய ஒரே உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை வெளியே சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்கன்னு நினச்சவன் தான் 80s 90s. பட் மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேசக்கூடியவன் தான் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன். அது தப்புனா அவனுக்கு தப்புலாம் தெரியாது, பேசிட்டேன், தப்புனா மாற்றிக்கலாம், இல்லை அதை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் பேசாமலாம் இருக்க முடியாது. ஸோ அவங்க என்ன ஓப்பனாக பேசுவாங்க, அவங்க என்ன ஓப்பனாக பழகுவாங்க, அவங்க லவ் எப்படி இருக்கும், அவங்க லஸ்ட் இருக்கும், அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் காட்டணும். பட் அதேமாதிரி பேரண்ட்ஸோட பெயின் எப்படி இருக்கும். அதில் பேரண்ட்ஸுக்கு அல்டிமேட்டாக என்ன, நீ என்ன வேணா பண்ணு, நான் அதை பற்றி கேட்கல, ஆனால் நீ லைஃப்பில் பெஸ்ட்டாக இருக்கணும். கண்டிக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்குள்ள விஷயம் அதுதான். ஆனால் அதை நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். நீ இதை பண்ணாத, அதை செய்யாத, இது எதுக்கு நீ செய்யாதன்னு கேட்டால், நீ என்ன வேணா பண்ணுவோம், லைஃப்பில் நீ பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி பாருங்கள் ஒரு வாட்டி. கண்டிப்பாக அது அவங்க லைஃப்பில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த படம் ஒரு நல்ல விஷயத்தை தான் நாங்கள் உருவாக்கிறோம். நீங்கள் இதில் பாக்கியராஜ் சாரோட ஓப்பனிங் வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ நாங்கள் போய் அவர்கிட்ட கேட்டு அவர் கொடுக்கல. இந்த படத்தில் ஒரு டைரக்டரோட வாய்ஸ் இருந்தது, ஓப்பனிங்கில் அந்த கதையை சொல்லணும். அதுக்காக என்னுடைய நண்பர் லைன் ப்ரொடியூசர் இருக்கார், அவருக்கு என் மேலே ரொம்ப அன்பு. சார் நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு முத்து. நான்லாம் பேசுவேன், யாருக்குன்னு தெரியாது டேனி ப்ரோ, நம்ம போய் வேறு யாருன்னா அந்த லெஜெண்டை கேட்போம் அப்படின்னு சொல்லி போய் தான் பாக்யராஜ் சார்கிட்ட கேட்டோம். பாக்யராஜ் சார் படம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக பேசுகிறேன்டா அப்படின்னாரு. சரி சார், படம் டபுள் பாசிட்டிவாக தான் சார் இருக்குது அப்படின்னா, பரவாயில்ல எடிட்லேயே பார்க்கலாம் அப்படின்னாரு. படம் வந்து எடிட்டில் பார்த்தாரு. எடிட்டில் பார்த்துட்டு எதுவும் சொல்லலை, கம்முன்னு போயிட்டாருங்க. நானும் கேமராமேனும் தான் அன்றைக்கி ஒரு 2 மணி நேரமாக நானும் அவனை ரோட்லேயே சுற்றிட்டு இருந்தேன், எங்கேயும் போகல. என்ன நடக்க போதுன்னு கூட தெரியாமல் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு லெஜெண்ட் படம் பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் போயிட்டாரு. அடுத்த ஒரு 2 hours பார்த்து ஒரு வந்து ஃபோன் கால் வந்தது, வீட்டுக்கு வா அப்படின்னாரு. வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோன்னா அந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன நிறைக்குறைகள் சொன்னாருங்க. அவர் இந்த படம் பார்க்கும்போது 2.5 மணி நேரங்க. அவர் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ தெரியுங்களா, வெறும் 2 மணி நேரம் 30 நிமிஷம் படத்தை எடுத்திருக்கு அதிலேருந்து. ஸோ தேங்க்ஸ் டு பாக்யராஜ் சார், நான் என்றைக்குமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கு. ஏன்னா அவ்வளோ எனக்கு இந்த படத்துக்காக எனக்கு அவர் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த படத்தோட கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் அவர் என்ன சொல்லுவார், ஏன்னா இந்த கிளைமேக்ஸ் என் கூட இருக்கிற அசிஸ்டண்ட் கூட ஒத்துக்கலை. அந்த குருலாம் ஒருத்தர் இருந்தான் பாருங்கள், வாய்ப்பே இல்லை, ஏற்றுக்கவே மாட்டேன்னு அடம்பிடிச்சான். இல்லை குரு, இது கரெக்டாக இருக்கும், இதை பண்ணிவிடுவோம். ஏன்னா 3 பேருக்கும் 3 விதமான ஒரு ஜஸ்டிஃபை இருக்கும் இந்த கதையில். ஸோ அப்போ அந்த கிளைமேக்ஸ் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சேன். ஆனால் பட் என்னோடய ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டார். பண்ணியா, அவனுக்கு என்ன தோணுதோ பண்ணியா, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த கிளைமேக்ஸை நாங்கள் ஷூட் பண்ணிவிட்டு பாக்யராஜ் சாருக்கு போட்டு காமிச்சோம். அவர் பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் போனதுனால வீட்டில் கூப்பிட்டாரு, போய் மீட் பண்ணோம். மீட் பண்ணி கதையில் இருக்கிற நிறைகுறையெல்லாம் எல்லாத்தையும் சொன்னார். சார் அந்த எண்டு என்ன சார் அப்படின்னு கேட்டேன். கிளைமேக்ஸ் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, என்னையே கன்வின்ஸ் பண்ணிட்டேன் நீ அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை நான் ஏற்றுக்கிட்டேன்டா, ஏற்றுக்கவே முடியாது தான், ஆனால் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உண்டு பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குங்க. இதை நாங்கள் ஏதோ புதுசாக பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் பண்ணலை. இது இருக்கணும், இது இருந்தால் எல்லாருடைய பசங்களுடைய லைஃப்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது யாருக்கு தேவை, யாருக்கு தேவையில்லைன்றதுக்கு நாங்கள் வித்தியாசத்தையும் சொல்லியிருப்போம். எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நாங்கள் சொல்ல விரும்பலை. நம்மளால் ஒரு விஷயம் சாதிக்க முடியும்னு நினைக்கிறவனுக்கு, இந்த சொசைட்டியை எதிர்த்து நம்மளால் வாழ முடியும் நினைக்கிறவங்களுக்கு இங்கே யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை. ஒருத்தரோட சப்போர்ட்டை தான் ஒருத்தர் வாழ முடியும்னா கண்டிப்பாக அவங்க என்றைக்குமே மற்றவங்க சப்போர்ட்டோடு தான் இருக்கணும். இதை தான் நாங்கள் இதில் ரொம்ப தெளிவாக, அது பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, இதை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒன்ஸ் இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றி, எங்களோட ஒர்க் பண்ணவங்க நன்றி, என்னுடைய ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எங்களுக்காக இந்த படம் ஒரு 2 வருஷம் ஆச்சு. கோவிட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ நிறைய பொதுவாக நான் நம்ம ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்கள்ட்ட எங்கே போனாலும் எல்லா நண்பர்கள்ட்டையும் சொல்லுவேன், சாப்பாட்டுக்கு கவலையே இருக்காதும்ப. உண்மையிலே அவர் கூட எங்கே போனாலும் 10 பைசா பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
யார் போனாலும் சரி சாப்பாட்டு கவலையாக இருக்காது. அதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணும்போது எல்லாம் முடித்து ஃபங்க்ஷன் முடிச்சு தான் பண்ணுறது இயல்பு. ஆனால் வந்தவொடனே நல்லா ஒரு அருமையான சாப்பாடை கொடுத்து சந்தோஷமாக வந்து எல்லோரும் உட்காருங்க, என்னுடைய தயாரிப்பில் இயக்கப்பட்டிருக்கிற இந்த படத்தை பாருங்கள் அப்படிங்கிற அந்த அழைப்பு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. அது உண்மையிலேயே அவருடைய பெருந்தன்மையையும் அவருடைய நல்ல மனிதர் என்ற அந்த நல்ல மனப்பான்மையும் வெளிப்படுத்தியிருக்கின்றது. அப்புறம் முதல்ல நம்ம வந்து எது செய்யணுமோ அது செய்யணும். அதுக்கு முன்னாடி இது சொல்லியிருந்ததுக்காக தான் சொன்னேன். இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஜாம்பவான்கள், எதிரிலே அழைப்பு ஏற்று வந்திருக்கின்ற நண்பர்கள், உங்கள் அனைவரையும் இவருடைய நண்பர் என்ற சார்பிலே வருக 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 என்று அன்போடு வரவேற்று, நிறைய நேரம் இருக்காது, நிறைய அறிவிலும் ஆற்றலிலும் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் சிறந்தவர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் முன்பாக நான் நிறைய நேரம் எடுத்து பேச விரும்பவில்லை. இருந்தாலும் அழைத்தமைக்காக ஒரு சில வரிகளை பேசிவிட்டு விடைபெற ஆசைப்படுகின்றேன். நிச்சயமாக நீங்கள் பொறுமை காப்பீர்கள் என்று நம்பி எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டு ஆரம்பிக்கின்றேன். இந்த படத்தை நான் முழுமையாக பார்த்தேன். இதுபோல் ட்ரெய்லர் பார்க்கும்போது நண்பரை நான் சத்தம் போட்டேன், என்ன இப்படி போய் பண்ணியிருக்கீங்கன்னு. படத்தில் எல்லாமே கூட நான் ட்ராவல் பண்ணேன், சத்தம் போட்டேன். நீங்கள் பொறுமையாக இருங்க சார், படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கன்னாரு. அந்த படத்தை நான் முழுமையாக பார்த்தேன். அதில் ரொம்ப அருமையாக இயக்குனர் வந்து பேசுனாங்க. அவங்களோடைய அதெல்லாம் நான் கேட்டேன். அதில் சுருக்கமாக 2K என்னங்க இதில் 2Kன்னு வச்சு, என்ன 2K எனக்கு புரியல. கேட்டேன் அவர்கிட்ட, 2K அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியல. கேட்டேன், படத்தை பாருங்கள் புரியும் அப்படின்னாரு. பார்த்த பிறகு அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க, 2Kவோ அல்லது 90s 80s 60s இதெல்லாம் கிடையாது. வாழ்க்கை, இந்த பூமி ஆதாரம். இந்த பூமி இருக்கனால தான் நம்ம இங்கே நிற்கிறோம். ஸோ வாழ்க்கைன்றது ஒரு ஆதாரம். இந்த வாழ்க்கையில் இப்படித்தான் உயிரினங்களுடைய வளர்ச்சிகள் பிரமாணம், இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது இயற்கை நியதி. அதை எந்த அறிவாளியும் எந்த விஞ்ஞானமும் மாற்றிவிட முடியாது. அந்த விஷயத்தை இவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு பிள்ளைகள்கிட்ட அதிகமாக சுதந்திரம் கொடுக்குற பிள்ளைகள் என்ன பண்ணும்? சுதந்திரமே எதுக்கெடுத்தாலும் நீ செய்கிறதெல்லாம் சரியில்லை, நீ உருப்பட மாட்ட, நீ தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்க, இப்படி சொல்லக்கூடாது. போம்மா பார்த்துக்கலாம், எவ்வளோ வேணாம் இந்த எடுத்துகிட்டு போ, இப்படியும் சொல்லக்கூடாது. இப்படியும் பிள்ளைய இஷ்டத்துக்கு விடக்கூடாது, இப்படியும் பிள்ளைய கடுமையாக எதுக்கெடுத்தாலும் குற்றம் சொல்லக்கூடாது. ஒரு சமநிலையில் குழந்தைகளை வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் பெற்றோருடைய பேச்சையோ நண்பருடைய பேச்சையோ கேட்கும். இதை தாண்டி இவர்களை இப்படித்தான் வாழ வேண்டும், நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பிள்ளைகளுடைய கணக்கெடுத்து பார்த்தால் அவர்கள் நிச்சயமாக ஒரு தவறான வழியை கையில் எடுத்திருப்பாங்க. அதை வந்து இந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் ரொம்ப அதை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸை பற்றி சொன்னார். நான் படம் பார்த்துட்டு உண்மையிலே சொன்னது, ஒரு இயக்குனர் ஒரு கதையை தான் சிந்தித்து வடிவமைத்து இந்த உலகத்திற்கு காட்டுகின்ற போது சில நேரங்களில் அது தோற்று விடுகிறது, பல நேரங்களில் அது ஜெயித்து விடுகிறது. இதற்கு ஜெயிப்பதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் என்றால், ஒரு கிளைமேக்ஸ், படத்தினுடைய முடிவு. ஆரம்பம் எப்படியோ போயிட்டுருக்கோம், ஏதோ பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் முடிவு பாராட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த பாராட்டக்கூடிய முடிவு எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்துத்தான் அதனுடைய கதை, அந்த படத்தினுடைய வெற்றி அமையும் என்பதை அன்பு சகோதரர் முத்து இயக்குனர் வந்து இதில் காமிச்சிருக்கிறாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, உங்களுடைய கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையாக முடிச்சிருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்லலாம் பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதையும் நான் வெளிப்படையாக சொன்னேன். நான் சும்மா நாளும் பாராட்டுறதுக்காக எல்லாம் சூப்பருங்கன்னு சொன்னோம்னா, ஐயோ ப்ரொடியூசருக்கு நம்பர் இருந்தாலும் சும்மா எல்லாத்தையும் அள்ளி விடையாதுன்னு சொல்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே வரக்கூடாது. அந்த சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் பக்குவமாக சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது தவறுன்னு சொல்ல முடியாது. எப்போவுமே வந்து இது இந்த ஃபோன் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபோனை வந்து இதுதான் இந்த ஃபோன், இந்த கம்பெனி அப்படின்னு சொன்னாக்கா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ரெடியாக இருப்பாங்க. அதை மிகைப்படுத்தி சொல்லுகின்ற போது, யோ நாங்கள்லாம் ஃபோனு பார்க்கலையா, சும்மா அதை காமிச்சு சீனை போடுறியா, இந்த ஃபோனா அந்த ஃபோன் அப்படிம்பாங்க. ஆக இந்த யதார்த்தத்திற்கு ஒரு மனிதன் வர வேண்டும் இருப்பார். அதில் இருக்க சின்ன சின்ன குறைகளையும் சொன்னேன். ஆனால்
படம் அருமையாக வந்திருக்கிறது. இந்த படம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எனது அன்பு நண்பர் இது போல படம் மடங்கு பணத்தை போட்டு மிகப்பெரிய வெற்றி படம் பண்ணுவார். இதை நிச்சயமாக இது மிகப்பெரிய வெற்றி அடையும். இதை நான் நட்புக்காக சொல்லலை. ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் திட்டினேன் அவரை, நீங்கள் என்னங்க இந்த மாதிரி போய் படம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. அவர் அப்போல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரே வார்த்தை, படத்தை பாருங்கள் சொல்லுங்கள், படத்தை பாருங்கள் சொல்லுங்கள், இப்படி தான் சொல்லுவார். படத்தை பார்த்த பிறகு நான் அவர்கிட்ட பாராட்டினேன், இயக்குனரை பாராட்டினேன். ஆக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இறைவன் நிச்சயமாக இந்த படத்தை வெற்றி பெற செய்வான் என்பதிலே எனக்கு எந்தவித மாற்றம் கிடையாது. ஆக நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, நான் விடைபெறுகிறேன். விடைபெறுவதற்கு முன்பாக கை தட்டாதீங்க சார், அதை தான் பற்றி பேச வந்திருக்கேன். கை தட்டுறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கை தட்டுறதுல 2 விஷயம் இருக்குதுங்க. ஒன்று, கை தட்டுறது நம்ம கைதட்டி ஆரவாரம் இருந்தால் தான் நம்மளுக்கு முன்னே இருக்கிறவங்க அல்லது நம்ம பேச வரும்போது நம்மளுக்கு கை தட்டுவாங்க. இது ஒரு உண்மை. அறிவியல் ரீதியான உண்மை என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், கை தட்டுவது என்பது ஒரு மேடையில் பேச்சு பேசுகின்றார்கள். இப்போ நான் பேசுவேன், ஏதோ பேசுவேன், இறங்கி வந்த பிறகு தான் 2 பேர் நல்லா பேச ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி தை கிருத்திகன்னு தெரிஞ்சும் தயாரிப்பாளர் சிக்கன் பிரியாணி போட்டிருக்கிறாரு. ஏன்னா வந்திருக்கவங்களாம் சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக பிரிஸ்காக கைத்தட்டி சந்தோஷமாக இருக்கணுன்றதை தான் அதை ஏற்பாடு பண்ணது. எல்லோரும் ஒரு இருகண முகத்தோடு அமர்ந்திருக்கிறப்போ ஒரு ஃபீல் கிடைச்சிது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எத்தனை சினிமா குடும்பம் அதில் வாழ்ந்துருக்காங்கன்னு நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி இருக்க சினிமா சூழ்நிலை. அதனால் இந்த சூழ்நிலை சீனிவாச குரு சார் ஒரு படம் தயாரித்ததுக்கு உண்மையிலே அவர் பாராட்டணும். ஒரு மிகுந்த கரகோஷத்தை அவர் கொடுங்க. அதிபயங்கரமான மிகுந்த கரகோஷத்தை கொடுத்ததுக்கு நன்றி. இயக்குனர் முத்து அவர்கள் ஏற்கனவே திறந்தரிசிசேன்னு ஒரு படம் பண்ணாங்க. அதன் பிறகு அருமையாக போராடி இன்றைக்கி ஒரு படம் பண்ணிருக்காங்க. அவர் சிப்பிக்குள் முத்து அல்ல, சினிமாக்குள் இருக்கின்ற முத்து. அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். கேமராமேன் குளஞ்சிக்குமார் சார், அவர் எந்த படம் படம் புது படம் எந்த டைரக்டரோட பண்ணார்னு அந்த டைரக்டர் வாழ்நாள் ஃபுல்லாக படம் பண்ணுற முடிக்க குளஞ்சிக்குமார் தான் கூப்பிடுன்ற அளவுக்கு பெட் ஆகிடுவார். அதுபோல் ஒரு கேமராமேனு யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். புது டைரக்டர் படம் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா. எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் நான் செல்லமாக அழைக்கக்கூடிய எம்ஜிஆர் அண்ணன் என்று அழைக்கும் திரு ஆர் உதயகுமார் சார், அவர் செயற்குழு உறுப்பினராக எலெக்ஷன் நிற்கும்போது யார்கிட்டையுமே போய்ட்டு ஒரு ஓட்டு கேட்க மாட்டார். எதிரில் பார்த்தா கூட தம்பி அண்ணனுக்கு ஓட்டு போட்டு சொல்ல மாட்டார். அப்படி ஒரு கெத்தான ஒரு சார் அவர். எப்போதும் அவர் தான் தேர்தல் நின்னார்னா செயற்குழு உறுப்பினர், தயாரிப்பாளர்களின் செயற்குழு உறுப்பினர், தேர்தலில் நிற்கிறல்னா தயாரிப்பாளரின் மனதில் குடியிருக்கும் செயற்குழு உறுப்பினர். அவர்களை வருக என வரவேற்கிறேன். எங்கள் சார் அதான் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் இல்லை முன்ன சொல்கிறேன். எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் 2K கிட்ஸ் திரு ராஜன் சார் அவர்கள், எந்த விழா நடந்தாலும் ஒரு இளைஞரை போன்று இவர் இல்லாத விழாவே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தயாரிப்பாளரின் நலனுக்காகவும் சினிமா நலனுக்காகவும் பேசுகிறாரு. அவர் நீடோடு நீண்ட ஆயுளோடு வாழ நான் இறைவனை வாழ்த்திக்கிறேன். உண்மையிலே யார் தமிழ் சினிமாவில் இத்தனை வருஷத்தில் அதிகமாக இசை வெளியீட்டில் கலந்துக்கிட்டான்னு சொல்லி ஒரு கின்னஸ் ரெக்கார்டு போட்டிங்கன்னா அண்ணன் அசால்ட்டாக வருவார். ராஜன் அண்ணன் தான். எங்கள் அண்ணனை இந்நேரத்தில் வரவேற்கிறேன். கலைஞரின் 100ஆண்டு விழா கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே இத்திரைப்படத்தின் விழாவில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. சமீபத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக கலைஞர் 100ஆண்டு விழாவை கொண்டாடினோம். அதற்காக இரவு பகல் அயராது உழைத்த எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர்கள் திரு ராமநாதன் முரளி சார் அவர்களுக்கும், திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், கதிரேசன் சார் அவர்களுக்கும், அண்ணன் கே ராஜன் அவர்களுக்கும், உழைத்த அனைவருக்கும் நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமீபத்தில் கேப்டன் ஐயான் மறைவு மிகுந்த மன வருத்தத்தை அளித்தது. இந்நேரத்தில் ஐயா வைத்து படம் இயக்கிய ஆர் உதயகுமார் சார், சின்ன கவுண்டர் சார் அவர்களை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. அவருடனெல்லாம் பழகி வாழ்ந்தவர். அதுபோல் ஒருவர் உலகில் உள்ள அனைத்து கடவுளும் இணைந்து சில பேரை உருவாக்கணும்னு நினச்ச கூட முடியாது. அதில் கலைஞர் ஐயா, அப்துல் கலாம் ஐயா, கேப்டன் ஐயா, அதுபோல் மனிதர்கள் ரொம்ப அரிது. திரு பேரரசு சார் அவரை வைத்து தருமபுரின்னு படம் பண்ணிருக்காங்க. சார் இந்நேரத்தில் வருகிறவர் என வரவேற்கிறேன். ஆர் உதயகுமார் சார் ஐயாவும் பேரரசு சார் ஐயாவும் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, வியப்பாக இருக்குது. மகிழ்ச்சி சார். விழாவில் அழைத்த தயாரிப்பாளருக்கு நன்றிகள். விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள்.
பெரிய படங்களை வந்து அவங்க ரசிகரே கொண்டு போயிடுவாங்க, சின்ன படங்களை தான் கொண்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் சின்ன படங்கள்லாம் உங்கள் விமர்சனத்தையும் உங்கள் கருத்துக்களை ஏதி வளர்க்கணும்னு சொல்லி மீண்டும் பத்திரிகையாளர்களுக்கு இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக லிரிசிஸ்ட் கு கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறேன். அன்னை தந்தைக்கும் நான் பேசும் தமிழுக்கும் முதல் வணக்கம். சிக்லெட்ஸ் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் மறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மேலும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆர்வி உதயகுமார் சாருக்கும் பேரரசு சாருக்கும் அவங்க 2 பேர் படத்துக்கும் மிகப்பெரிய ரசிகன். நான் சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள் அவங்க படங்கள் பார்த்து ரசிச்சிருக்கேன். இன்றைக்கும் கூட ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா இவர்களுடைய படங்கள் வந்து போடும்போது மாற்ற மாட்டாங்க, சேனல் மாற்ற மாட்டாங்க. இப்போ திருப்பாச்சி ஆகட்டும், சின்ன கவுண்டர் ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், சேனல் மாற்ற மாட்டாங்க. படம் ஃபுல்லாக ரசித்து கண்ணீர் விட்டு அழுது அந்த எமோஷனல் வந்து கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி காலம் தாண்டி இருக்கக்கூடிய பெரிய காவியங்களை படைத்த இயக்குனர் சார் 2 பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சிக்லெட்ஸ் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 2K கிட்ஸுடைய ஒரு லைஃப் ஸ்டைல் முறையை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை களத்தை தைரியமாக சூஸ் பண்ணி அதை வந்து ஒரு அட்வைஸாக சொல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு ஃப்ரெண்டாக வந்து இந்த கதையை அமைச்சிருக்காரு சார். டைரக்டர் சாருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் அவர் இன்றைக்கி வரல, ஃப்ளைட்டில் மாட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அவரும் பாலமுரளி பாலு, மேலும் அந்த சக கவிஞர் என்னுடைய தோழர் நண்பர் மோகன்ராஜன் அவர்கள் சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினாக துள்ளுவதோ இளமை அப்படின்னு ஒரு படம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிச்சு. ஸோ அந்த படத்தின் மூலிமா நமக்கு வந்து தனுஷ், ஷெரீன் போன்ற கதை ஆர்டிஸ்ட் கிடைச்சாங்க. அதே மாதிரி இந்த படத்தின் மூலியம் நமக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த இனிய மாலை வேளையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இன்னொரு முறை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். எஸ், அடுத்தபடியாக டாக்டர், ஆக்டர், பிஸ்னஸ்மேன் சூர்யா நாராயணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். Good afternoon to everybody. Actually இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 242 people உட்காந்துருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 242 people ஆவரேஜ் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா சிலர் 60 வயசு இருப்பாங்க, 40 வயசு இருக்காங்க, 30 வயசு இருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு ஆவரேஜ் எடுத்தோன்னா ஆல்மோஸ்ட் 10,000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பீப்புள் ஆர் சிட்டிங் ஹியர். அது 10,000 வருஷம், 10,000 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஹியர். ஸோ அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் ஜாலியாக இருக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா 10,000 வருஷங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நான் கஷ்டப்பட்டு வந்தேன்னு கஷ்டமே கிடையாதுங்க. எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, ஒரு விஷயம் நடந்தோம்னா உடனே நடந்துடணும். வாழ்க்கையில் வந்து கஷ்டமே யாருக்கும் கிடையாது. அந்த கஷ்டப்பட்டோம்னா இஷ்டப்பட்டதுனால தான் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எந்த வேலை பண்ணாலும் ப்ராசஸ். நீங்கள் வேலையை பாருங்கள், ரிசல்ட்டை பாதர் பண்ணால் தான் உங்களுக்கு பிரச்சனை, கஷ்டம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த படம் டிஸ்கஷன் முடிஞ்சு படம் எடுக்கிற டயத்தில் அப்படின்னா கோவிட் வந்துச்சு. நான் இங்கே வந்ததுக்கு மெயின் காரணம் என் நண்பன் சீனிவாசன், என்னுடைய கட்சிக்காரர், என்னுடைய நண்பர் சீனிவாசன் வந்து ஐ யூஸ் டு கால் ஹிம் தம்பி. நீ படம் எடுக்க போகிற, கொரோனா இதெல்லாம் விட்டுரு, ஜஸ்ட் வில் டூ த ப்ராசஸ். சரியா? அது படம் வரணும், நல்லா விலை போகணும், இதெல்லாம் அதிலே பண்ணாத. யூ ஸ்டார்ட் டூயிங் த ப்ராசஸ். அது வந்து ஒரு 6 மாதத்தில் முடியலாம், 1 yearல முடியலாம், 2 yearsல முடியலாம், எப்படி வேணாலும் நடக்கும். கண்டிப்பாக த எண்ட் வில் பி தேர். சரியா? அந்த ப்ராசஸை நீ பண்ணு, கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். இன்றைக்கி ப்ராசஸ் பண்ணார், அதை பிலீவ் பண்ணார், இஷ்டப்பட்டு பண்ணார். அதனால தான் இந்த படம் இன்றைக்கி எல்லாம் ரெடியாகி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. சீனிவாசன் சார் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொன்ன மாதிரி இஸ் நாட் ஓன்லி எங்கள் கட்சிக்காரரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனிதர்,
ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. அவர் அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வர கொஞ்சம் கொஞ்சம் பணத்தில் இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த படம் தயாரிக்கணும்னு பிளான் பண்ணவர். அதாவது ஒரு சினிமாவுக்கு ஜஸ்ட் லைக் தட் வரல, அவர் பிளான் பண்ணி என்னால் முடியுங்கிறத தகுதிக்கு எது முடியுமோ இந்த நேரத்தில் அதெல்லாம் பிளான் பண்ணி அழகாக பண்ணி இந்த படம் பண்ணார். சின்ன நீங்கள் இஷ்டப்பட்டு தானே பண்ணீங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே இஷ்டப்பட்டு பண்ணுங்கள். ஏன்னா என்னென்ன வாழ்க்கையில் என்னென்னா எல்லாரும் நினைக்கிறோம் எடுத்தோன்னா எண்டுக்கு நீங்கள் வந்து எதையும் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு போர் அடிக்கும் லைஃபு. உலகத்தில் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து தனிமையாகிடுவாங்க. ஸோ நம்ம தனிமையாக இருக்க வேணுங்க. 10,000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறோம்னா நம்ம ஏகப்பட்டது அச்சீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ அடுத்து வாழ்க்கையில் வந்து நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் நினைக்காதீங்க. எல்லாமே பார்க்கிங் தான். நம்ம பிறக்கிறப்ப அப்பா அம்மா கூட இருக்கிறோம், கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் சகோதர சகோதரிகள் கூட இருக்கிறோம், அப்புறம் கல்யாணம் பண்ணுறோம், பிள்ளைகள் வர்றாங்க, எல்லாம் பார்க்கிங் தான். அதனால் இந்த பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இளமையான படம் சிக்லெட்ஸுங்கிறது ஒரு பாட்டு, சரிங்களா? இதை பார்க்கிங்கை அந்த பார்க்கிங் பார்க்கக்கூடிய பார்க்கிங்கை பார்த்து ரசிங்க. இந்த டைரக்டர் முத்து சார் வாங்க, இவர் எனக்கு இந்த படத்தில் நடிக்க சான்ஸும் கொடுத்தாரு. ஸோ நான் படத்தில் ஒரு அப்பா கேரக்டர் பண்ண வேண்டியது. அந்த டயத்தில் எனக்கு கொரோனா கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால நான் பிரதர் என்னால் பண்ண முடியாது, ஐ டு நாட் நோன்னு சொல்லிட்டு அந்த படத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன். எனக்கு அடுத்த படத்தில் சேர்ந்து பண்ணுவோம், காட் பிளஸ் யூ, சரிங்களா? அதனால் வந்து லைஃப்பில் என்னென்னா இது கிடைக்கல அது கிடைக்கல போச்சு சான்ஸ் போச்சு இல்லை, உங்களுக்கு எழுதப்பட்டது என்றால் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் முயற்சி பண்ணுங்கள். இந்த பிரிவில் நடக்கலைன்னா கூட அடுத்த பிரிவில் கூட கிடைக்கும். ஒன்று எல்லாத்துக்கும் ஆசைப்படணும், கற்பனைக்கு கஞ்சத்தனமே இருக்கக்கூடாது. டோன்ட் பி மைசர் ஒயில் ட்ரீமிங், சரியா? எல்லாரும் கிரேட் பீப்புள் தான். எல்லாரும் அதாவது நீங்கள் எப்போ நினச்சோன்னா அவர் பெரியாளர் எல்லாமே ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாரும் ஈக்குவல் தான். உங்கள் கூட இருக்க பிறகு உங்கள் ஆத்மா இட் வில் கம் டு யூ, நாட் ஈவன் ஒய்ஃப் சில்ட்ரன் யாரும் வரப்போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களை ரசிக்க கற்றுக்குங்க, உங்களை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். அதுதான் சீனிவாசன் சொன்னேன், சீனு இந்த படம் அந்த படம்னு பார்க்காத, படத்தை பார்க்குறதுக்கு தான் எல்லாரும் ஏகப்பட்டவர் இருப்பாங்க, சரியா? வெளியில் சொல்ல மாட்டாங்க, சரியா? ஏங்கிறது நம்ம ஒரு கிளாசிஃபிகேஷன், இட்ஸ் நாட் ராங் வேர்டு. இங்கிலீஷில் அல்ஃபாபெட்டிக்கில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? ஏன்னா அதனால் வந்து ஏ கிளாஸ், எவ்ரிபடி சே ஏ கிளாஸ்ன்னா பெஸ்ட் மூவி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பெஸ்ட் மூவி தான். அந்தந்த ஏஜ் குரூப்பில் நம்மளும் அந்த ஏஜ் குரூப்பில் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அந்த டயத்தில் நம்மளும் இந்த தாட்ஸ் இருந்திருக்கும், இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், சில்ட்ரன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அண்டு பேரண்ட்ஸ் எப்படி அவங்களை கைட் பண்ணணுங்கிற படம். இட் இஸ் அ இன்ஃபர்மேட்டிவ் மூவி, டோன்ட் டேக் இட் அதர் வே, ஓகே? அதர்வைஸ் திஸ் இஸ் அ நைஸ் மூவி. இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் யங் பாய்ஸ் உங்களுக்கும் நல்லா ஃப்யூச்சர் கிடைக்க ஆண்டவனை வேண்டுறேன். ஏன்னா என்ஜாய் பண்ணுங்கள், வாழ்க்கை என்பது என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஸோ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச், காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் சினு ஃபார் given this opportunity. ஜெய் ஸ்ரீராம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ 3 o'clock வந்து இன்னொரு ஷோ இருக்குது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் யூ ஹேவ், பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக பேசினா இட் பி வெரி பெட்டர். அடுத்தபடியாக பேசுகிறதுக்காக ஐ இன்வைட் ஆர்பி பாலா அவர்கள், இயக்குனர் ஆர்பி பாலா, ப்ளீஸ் ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஃபஸ்ட்டு சீன் சார், ஃபஸ்ட்டு நான் அவர் பார்க்கும்போது ஆள் கொஞ்சம் ரகடாக இருப்பார், ஆனால் குழந்தை மாதிரி பழகிறதுக்கு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு அறிமுகமாச்சு என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு அகோரின்னு ஒரு படத்துக்கு அவரை கூப்பிட்டுருந்தேன். அவரை பார்த்துட்டு இன்னொரு படம் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு படம் பண்ணார், படத்தோட பேர் மதுரை வீரன். அந்த படத்தை நான் பேசிட்டேன், அவுட்ரேட் 2 கோடி ரூபா பேசிட்டேன். என்கிட்ட சொன்னவங்க பணம் தரல. கோவிலில் உட்காந்துருக்கப்ப ஃபோன் அடித்தேன், சார் நாளைக்கு காலையில் 2 கோடி ரூபா பணம் வேணும் எனக்கு அப்படின்னு. ஒன்றுமே யோசிக்கல, மறுநாள் காலையில் 1 கோடி ரூபா பணத்தோடு வந்து வைப்பேன். ஸோ அப்படி ஒரு நல்ல மனுஷன். ஸோ இன்னைக்குள்ள சினிமாவில் இப்படி ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இவர் ப்ரொடியூசரை தாண்டி நல்ல வியாபாரி, அதான் போட்ட காசை எடுத்துடுவார். ஸோ அந்த போட்ட காசை எடுத்துடுவார். இந்த படத்தில் நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ப்ரொடியூசர் அடுத்தபடியாக இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எனக்கு வில்லை இங்கே வேறு எங்கேயுமே இல்லை, சங்கத்திலே இருக்காப்புல, எங்கேயும் இருப்பாப்புல. இதை நீங்கள் நான் சொல்லுவேன்,
கடைப்பிடிக்கணும். என்ன ராஜன் சார்? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். வினோத் சார் சொல்லும்போது சீனிவாசன் குரு எங்கள் கட்சிக்காரனாரு. அது எந்த கட்சி சொல்லிட்டா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன். எங்கள் கட்சி சினிமா கட்சிங்க. ஓகே, நம்ம கட்சி தான். என்ன பிரச்சனை மாட்டிக்கூடாதுல்ல, நம்மளே கூட நம்மளே மாட்டிக்கிட்டு மாட்டிக்கூடாதுல்ல நீங்கள். ஓகே, அப்படியா? நம்மள சினிமா கட்சி அதான். அப்புறம் இந்த இசை வெளியிட்டாவின் நாயகன் பாலமுரளி பாலாவா மிஸ்டர் பாலா, மியூசிக் டைரக்டர். அவர் சூழ்நிலையால் இங்கே வர முடியலை. ஓகே, இருந்தாலும் எல்லோரும் அவரை வாழ்த்துவோம். இன்னொருத்தர் சூழ்நிலாம் நல்லா இருந்தும் தயாரிப்பாளர் கெஞ்சியும் இயக்குனர் கெஞ்சியும் ஒருத்தர் வரல, கதாநாயகி. இது நிறைய தொடருது. ஏன்னா ஒரு படம் எடுத்து முடித்து வெளியே கொண்டு வரக்குள்ள மிகப்பெரிய சோதனை சந்திக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். பெரிய ஹீரோக்களுக்கே பேசுகிறேன், நம்பர் 1 நம்பர் 2 சொல்கிற ஹீரோக்களுக்கே அத்தனை கோடி 100 கோடி 200 கோடிங்கிறாங்க, கோடிக்கணக்கான ரசிகர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களே ஒரு இசை வெளியீட்டில் வச்சு அது ஒரு ஹைப்பை உருவாக்கி தான் வசூலை பார்க்க முடியுது. அப்படி தான் சினிமா இருக்குது. பெரிய ஹீரோவுக்கு அப்படி இருக்கும்போது சின்ன படங்களுக்கு இந்த சின்ன பட கதாநாயகிலாம் ஒத்துழைக்கணும், இசை வீட்டில் வரணும். அது தயாரிப்பாளர் சங்கம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எல்லாத்துலேயுமே லேசை விட்டுருந்தா சின்ன பிடிச்ச ரொம்ப பாதிப்பு உள்ளாவாங்க. ஒரு இசை வீட்டை வைக்கிறா இருந்தால் அது முடிஞ்சு தான் சம்பளத்தை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வச்சுக்கணும், ஒரு 20% பிடிச்சி வச்சுங்க. 10 லட்சம் பேசிடல, 8 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் இசை வீட்டில் வந்ததுக்கப்புறம் ஆடியோ இந்த ரிலீஸ் முடிஞ்சு கையோடு வாங்கிட்டு போகணும், செக்கை காட்டுங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் சரியாக வரும். நீங்கள் படத்தெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு தண்ணி காட்டுவாங்க. அவங்க படத்தை நிறைய தண்ணி காட்டியிருக்காங்க லேடிஸு, அது அதுக்கு அப்புறம் வரேன். அதனால் இது அப்போ நேற்று இயக்குனர் ரொம்ப வேதனை விட்டு சொன்னார். சார் எல்லோரும் சொல்கிறேன் சார், என்ன வெளியூர் இருக்காங்க, வர ஃப்ளைட் டிக்கெட் போக ரெடியாக இருக்காங்க, தங்கருக்கு ரூம் போட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க, மற்ற சாப்பாடு வசதி இங்கே கார் எல்லாம் இருக்குது சார். கதாநாயகி மனசு இல்லை சார், நம்ம நடித்த படத்துக்கு இசை வீட்டில் கலந்துக்கணும் மனசு இல்லை. அதனால என்ன சொல்கிறேன், இங்கே வந்த ஹீரோ மற்ற கதாநாயகி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி, மதிச்சு வந்துருக்காங்களே. அப்புறம் முந்தா நாள் சங்கத்தில் சேர்க்கலுக்கு நம்பி அவரும் சொன்னார், சார் சிக்லெட்னு ஒரு படம் சார், உங்களை ஆடி வச்சு கூப்பிட்றாங்க சார். சரி டீட்டில் அனுப்பி வைங்கண்ணே. அவர் டிசைன்லாம் அனுப்பி வச்சார், பகீர் ஆகி போச்சு. 4-5 பொண்ணுங்க, நீங்களே பார்த்துப்பில்ல, ட்ரெயிலாம் பார்த்துப்பில்ல, ஒன்றுக்கு தோட தெரியுது, ஒன்றுக்கு ஸ்ரீலூஸு, விதவிதமாக இருந்துச்சு. என்னடா அது வேறு மாதிரி படமாக இருக்குமோ அப்படின்ட்டு நம்பிட்டு சொன்னேன். நம்பி இதை மாட்டி விட்டாதியே, டிசைனு மாதிரியாக இருக்குது, ஏன் வேறு போட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் திரும்ப தாயங்கினேன். அவர் அப்புறம் கொஞ்சம் திருப்பி லைனுக்கு வந்தார். சார் நாளைக்கு வந்து உங்களை டேரக்டர் நேராக பார்க்கணும்னு சொன்னார் சார். எப்போ சார் வர சொல்லலாம்? சரி நான் சங்கத்துக்கு வர சொல்லுங்க, ஒரு 12 மணிக்கு வர சொல்லுங்க. கரெக்டாக வந்தாங்க. வந்துட்டு இந்த படத்தை பற்றி விஷயத்த டைரக்டர் சொன்னார். சொல்லும்போது அப்போ முடிவு பண்ணி இந்த மாதிரி படத்தை போகணும் ஆடியோ ரிலீஸ்க்கு. ஏன்னா நாட்டுக்கு தேவையான விஷயம். இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு 2K கிட்ஸுங்கிறாங்கல்ல, 2K கிட்ஸுக்கு தலைவர் வந்து இப்போ ராஜன் சொல்லிட்டாங்க, ராஜன் சார்ன்ட்டு. அவர் வந்து AK-47 கிட்ஸ் அவர்லாம். அவர் சொல்லும்போது நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு. அப்போ நான் யோசித்தேன், சரி இப்போ நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு, அது முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ உஷாராக இருக்கணும், தன்னுடைய பசங்கள் விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ ஏன் இப்படி ஒரு டிசைன், இப்படி ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு யோசிச்சா அப்போ தான் தெரிஞ்சு டேரக்டர் எவ்வளோ புத்திசாலின்ட்டு.
இப்போ ரொம்ப இப்போ நாங்கள் கிழக்காசல் மாதிரி திருப்பாச்சி டிசைன் போட்டுக்குள்ளே ஒருத்தன் உள்ளே வர மாட்டான். என்னடா அது ரேவதி மாதிரி ஃபுல்லாக இழுத்து மூடிக்கிட்டு சேலையை கட்டிட்டு நின்று வச்சுக்கல யார் வருவா? பார்த்தாரு இப்போ உள்ள ஆளுக்கு எப்படி இருக்காங்க, நீங்கள் முதல்ல எப்படி தேட்டரில் உள்ளே கொண்டு வரணும், முதல்ல உள்ளே கொண்டு வருவான், அப்போ நம்ம கருத்தை சொல்லுவோன்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால் முதல் இந்த ட்ரெயிலர் இந்த டிசைன்லாம் காரணமே நம்ம திருறாங்களா பசங்க எங்கடா அப்படி திருறாங்கல்ல அவங்க உள்ளே கொண்டு வரக்கான விஷயந்தான் இந்த ட்ரெய்லரும் டிசைனும். எனக்கு இன்னொன்று என்ன இன்னொரு டவுட்டு டைரக்டர் மேலே புடிச்சர் மேலாம், இந்த ஏ சர்டிஃபிகேட்டு நீங்கள் விரும்பி வாங்கியிருப்பாங்களோன்ட்டு. ஏன்னா ஏன்னு போட்டால் நாலு உள்ளே வருவாங்க அம்மாளுக்கு அப்படின்ட்டு அவங்க யூஏ கொடுத்துருப்பாங்க. சார் ப்ளீஸ் சார் ஏதாவது சார் நான் வேணால் சேர்க்குறோம் சார் ஏ கொடுங்க சார் அப்படின்ட்டு கேட்டு வாங்கியிருப்பாங்க கூட இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள 2K கிட்ஸை புரிஞ்சு வச்சுருக்காரு டைரக்டர் ராஜன் சார்லாம் புரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால் உண்மையாக நான் வந்து பொய்லாம் இல்லை, அதனால் நடந்த விஷயமே சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா இப்போ பசங்க அப்படி இருக்காங்க. இந்த படம் நான் அந்த கதை இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இது வந்து 2K கிட்ஸு பார்க்குறாங்களோ இல்லையோ பெற்றவங்க பார்க்கணும் சார், பெற்றவங்க பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி ஏமாளியாக இருக்காங்க. குழந்தைல படிக்க வச்சுட்டு அவங்க அறிவாளி நினைக்கிறது, நம்மளோட பசங்க திறமசாலி நினைக்கிறது, அப்படியே அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருது. இதனால இன்றைக்கி நாடு சீரழிது இன்றைக்கி. அப்போ பார்க்க வேண்டியது பெற்றவங்க தான். எப்படி பசங்களை கண்காணிக்க, ஏன்னா இன்றைக்கி அப்பா அம்மா எப்படி ஏமாத்துங்கிற வித்து நல்லா தெரியுது பசங்களுக்கு. இன்றைக்கி ஒரு சில பொண்ணுங்கள்லாம் நிறைய பார்க்குறேன், அதோட பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸாக கூட்டி வரதை விட 4 பசங்களை கூட்டுது பாய் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு. அவங்கள உத்தமனை சித்தரிக்கிறது. அப்படியே ஐயோ உங்கள் அம்மா அப்படி உசுவாங்க, அம்மா பசங்க அப்படியே அவங்க நல்லா இந்த காலத்து இப்படி தங்கான பசங்களாக இருக்காங்களே அவங்க நம்பிடுறாங்க. இன்றைக்கி நிறைய பசங்கள்லாம் அப்பா அம்மா ஏமாத்துறாங்க. இன்றைக்கி கலாச்சார சீரழிவுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக போச்சு. ஒரு டயலாக் போட்டார் பத்திலா, முடிஞ்சா பாடு இல்லைன்னா விடு எல்லாம் ஒன்று தான். இது தான் கட் பண்ணியிருக்கேன் சார் ப்ளீஸ். முடிஞ்சா பாடு இல்லைன்னா விடுனா எவ்வளோ ஒரு வாழ்க்கை எவ்வளோ ஒரு மோசமாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுவும் பொண்ணு என்னென்னா இது வேதனையான விஷயம். அந்த டைலாக் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கும்போது மாதிரியாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உள்ள நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கிறத அவர் வெளிப்படுத்திருக்கார் படத்தில். அப்போ ரொம்ப வேதனையான விஷயம். இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஆனால் உணவை புரிஞ்சுக்கணும், நம்மளாம் டைவர்ஸ் ஆனவங்க தான் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. டைவர்ஸ் வாங்காமல் இருக்க அப்பா அம்மாலாம் பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து வர நினைக்கக்கூடாது. நிறைய பேர் டைவர்ஸ் வாங்காமல் பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க. நிறைய குடும்பங்களில் புருஷன் முன்னாடி பேசிய 4-5 வருஷம் இருக்கும். சில குடும்பத்தில் அப்பன் சரியாக இருக்க மாட்டான், சில குடும்பத்தில் அம்மா சரியாக இருக்காது, ஆனால் சேர்ந்து வாழ்ந்து தான் இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா தான் பெற்ற பிள்ளைகளுக்காக சார், தான் பெற்ற பிள்ளைகளுக்காக குழந்தைய பெற்றுட்டோமே இதுக்காக சேர்ந்து வாழ்ந்துருக்காது சார். பழகும் நீ சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அதான் உண்மை. இன்னைக்கு அதை வந்து பசங்க புரிஞ்சுக்கணும். அம்மா அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு, அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, யாருக்காக கஷ்டப்படுறாங்க, இதை பசங்க புரிய வைக்கணும். முதல்ல அதை நம்ம பேரண்ட்ஸ் பகிர்ந்துக்கிறது இல்லை. நம்ம பிரச்சனை அதை போய் பசங்க திரிக்கக்கூடாது சொல்லணும் சார். நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்படி சம்பாதிச்சு ராப்போல உழைச்சி சம்பாதிச்சு கொட்டுறோங்கிறத பசங்களுக்கு புரிய வைக்கணும். கஷ்டத்தை சொல்லணும் ஃபஸ்ட்டு. அது இல்லை இன்னைக்கு. நண்பர் மனைவி பொன்மாணிக்கம் அன்புள்ள அம்மான ஒரு புக்கு, நிறைய பிரபலங்கள் வந்து தன்னுடைய அம்மா பற்றி எழுதியிருந்தாங்க. அதில் நானும் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அதில் ஒருத்தர் பதிவு ஒன்றது இன்றைக்கி என் மனசில் இருக்குது. என்ன, ஒரு பிரபலம் தான் அவங்க, ஒரு அம்மா, அவர் கணவன் சரியில்லை, வெளியே நிறைய பெண்கள் தொடர்பு, சில நேரங்களில் வீட்டுக்கே பெண்களை கூட்டி வர்றது. இது அந்த பொண்ணுக்கு தெரியுது.
ஒரு சூழ்நிலை அந்த அம்மாட்ட பெத்த பொண்ணு கேட்குது, ஏமா இப்படிப்பட்ட ஆளோட நீ வாழ்கிற, இப்படி புருஷன் உனக்கு தேவையா, தூக்கி போட்டு வேண்டியானே அப்படின்ட்டு. அதுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வெறும் அவருக்கு மனைவியாக மட்டும் இருந்தால் நான் எப்போ தூக்கி போட்டிருப்பேன், உனக்கு தாயாக இருக்கல்ல, எப்படி தூக்கி போட முடியும். இதான் தாய். இந்த தாய் உள்ளத்தை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கணும்ல. அந்த பொண்ணு கேட்டுச்சு, அம்மா சொல்லிட்டாங்க. இது மாதிரி இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பெண்களுக்காக பொம்பளை பிள்ளை பெற்றுட்டோம், இதை கரெக்டாக வளர்த்து கரெக்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு முறையாக வாழ வைக்கணும்ட்டு எத்தனை தாய் இன்னைக்கு வேதனை அடைக்கிட்டு புருஷனுடைய குடும்பத்தை தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இன்னைக்குள்ள நிறைய பொண்ணுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பா அம்மாங்கிறது தான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகிப்போச்சு. வீட்டில் ப்ராப்பர்ட்டி இது. ரொம்ப நெருக்கிட்ட சொன்னால் அப்பா பிடிக்க முடியாது, அம்மா பிடிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும். இன்னும் மிஸ்டேக்னா சில தாய்கள் என்ன பண்ணுறாங்க, உங்கள் அப்பன் கூடலாம் வேறு ஒன்றும் குடும்பம் நடத்த முடியாது, நான் தான் நடத்துவேன். பெருமை பேசி அப்போ நான் மட்டும் தட்டிடுறது. இவருக்குலாம் எப்படி நான் வாழ முடியும், இவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் ஜட்ஜாக இருப்பார், 2 பேரும் தூத்து வீட்டுக்கு வந்திருப்பார். இவர் சொல்லுவா, உங்கள் அப்பனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு. இப்படி ஜட்ஜாக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், எல்லாரும் ஈஸியாக அது ஒன்றுமே தெரியாது. வீட்டு சொன்னாலே ஒன்றும் தெரியாதுன்னு ஆகிடுது. இப்போ இப்படி தொட்டதுன்னா அப்புறம் அந்த அம்மா பொண்ணு இப்படி அப்பனை மதிக்கும். அது முட்டாளை பார்த்துட்டு இவருக்கு என்ன தெரியும். அம்மா பொண்ணு ஏமாத்து வீசு. இந்த வாழ்க்கை காலகட்டத்தில் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்கூலில் படம் சிக்லெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்த, கலாச்சாரம் கெட்டு போகக்கூடாதுங்கிறத சொல்கிற படம். ட்ரெய்லர் இப்படி இருக்கும். தயவுசெய்து எல்லாருமே வந்து படத்தை பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன், திரையரங்கில் திரைப்படத்துக்கு சென்சார் எப்படி இருக்கோ அதோட பல மடங்கு இன்றைக்கி ஓடிடி தளத்தில் வர படங்களுக்கு வேண்டும். மிக மிக மோசமாக இருக்குது. ஏன்னா இங்கேயாவது தேட்டருக்காவது இந்த ஏசெட் பண்ணி அடகம் காட்டிடுறாங்க, அப்போ வயதுக்கு வந்து மட்டும் உள்ளே போகிறாங்க. இன்னொன்று இப்போ நிறைய யாரும் இப்போ அதிகமாக ஃபேமிலியாக உள்ள தேட்டருக்குள்ளே போகிறதில்ல. ஆனால் குடும்பத்தில் வீட்டில் இருக்கும்போது ஓடிடி தளத்தில் வர படத்தை குடும்பத்தோடு பார்க்குறாங்கிறத அரசாங்கம், மத்திய அரசு கவனத்துக் கொள்ளணும். நீ குடும்பத்தோடு பார்க்குறது வீட்டில் தான், ஓடிடி தளத்துலாம். அதில் வர படம்லாம் பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்குது. வன்முறை, கை தனியாக ஓடுது, தலை தெரியாத விழுகுது, ஒருத்தன் கத்தி வச்சு கழுத்தை அறுத்துட்டே இருக்கான் சார். குழந்தை பசங்களை பார்த்துட்டு இருக்கு. அது மாதிரி இந்த செக்ஸ் காட்சிகள், அதுக்கு பீஃப் எடுத்து தான் போட்டிருக்கு. அந்தளவுக்கு அவ்வளோ நெருக்கமாக பண்ணுறாங்க. இதுக்கு ஓடிடி தளத்துக்கு சென்சார் தேவையில்லையா? எப்படி தேவையில்லாமல் இருக்கும்? வீட்டில் ஓடிடி தளத்துக்கு தான் சென்சார் தேவை. இப்போ உள்ள சென்சாரை விட 3 மடங்கு அதில் கவனம் செலுத்தணும். இன்றைக்கி தான்ப்பா சில படம்லாம் ஓடிடி ரிலீஸ் ஆகி தூக்குறாங்க. ஏன்? இப்போ சென்சார் நினச்சாங்க, அங்கே கோட்டை விட்டாங்க. ஓடிடி தளத்துக்கு கண்டிப்பாக சென்சார் வேணும். அதை வந்து மக்கள் எல்லாருமே குரல் கொடுக்கணும். குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிவியில் முன்னாடி குடும்பம் பார்க்குறீங்களே, தான் குழந்தைக்கு மேலே அக்கறை இருந்தால் அவங்களும் சென்சார் குரல் கொடுக்கணும். இந்த சிட்டர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். துள்ளுவதோ இளமை அந்த டைப்பில் இந்த படமும் பண்ணியிருக்காங்க. தனுஷ் இந்த மாதிரி படத்தில் வந்து அன்றைக்கி பெரிய விட்டார். அன்றைக்கி உலக நாயகன் கமலஹாசன் அவர் படத்தை உணர்ச்சின்னு படம் இந்த மாதிரி தான் நல்ல விஷயம் தான். டைட்டிலும் உணர்ச்சின்னு இருக்கும், நான் இப்போ விஷயம் நல்ல விஷயமா இருக்கும். அவர் நடித்த பெரிய ஹீரோ ஆகிட்டார். இந்த படத்தில் எப்படி ஒரு துள்ளுவது இளமை படத்து மூலமாக ஒரு செல்வரம் கிடைச்சாரோ அது மாதிரி நம்ம முத்து நமக்கு பெரிய டேரக்டராக உருவாக வேண்டும். மொத்த யூனிட்டுங்க இந்த வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம். அடுத்து உதயகுமார் சார் வந்து 3 நிமிஷம் பேசுவார். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக டிசிசி கம்பெனி சார்பாக நந்தகோபாலன் சார் வந்திருக்கிறாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் ஹிம் ஆன் ஸ்டேஜ். கவி அரசு அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். சார் 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 நீங்கள் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நீங்கள் பேசுறீங்க சார். நந்தகோபாலன் சார் ஃபியூ வேர்ட்ஸ். சரி ஓகே சார், யூ ப்ளீஸ் சிட் டவுன்.
ஸோ யா, அடுத்தபடியாக இயக்குனர் முத்தையா அவர்களை பேச அழைக்கிறேன். அடுத்தபடியாக ஆர்வி உதயகுமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். சார் பொறுமை இழந்துட்டாரு. கே ராஜன் அவர்கள் ப்ளீஸ் சார் நீங்க வாங்க சார். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பட தயாரிப்பாளர் அருமை தம்பி சீனிவாச குரு அவர்களே, படத்தை இயக்கியுள்ள தம்பி முத்து அவர்களே, படத்தை வாழ்த்த வந்திருக்கிற வெற்றிப்பட இயக்குனராக விளங்கிய உதயகுமார் அவர்களே, பேரரசு அவர்களே, மற்ற நந்தகோபால் அவர்களே, உளமாற தயாரிப்பாளரை, இயக்குனரை, நடிகர்களை வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். ஆனால் இங்கே வயிற்றுக்கு பிரியாணி விருந்து கொடுத்த பிறகு செவிக்கு சில செய்திகளை சொல்லி வாழ்த்த இங்கே விழாவை நடத்தியிருக்கிறார்கள். பல பேர் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு படத்தை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சிக்லட் என்ற இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம். நீட், வெரி நீட், ரொம்ப அற்புதமான இந்த காலத்துக்கு தேவையான ஒரு செய்தி. அது ஏவா ஏவான்றது வேற. அப்பா அம்மா பிள்ளைங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அப்பா அம்மா சொல்கிறத பிள்ளைங்க கேட்குறாங்களா, பிள்ளைங்க சொல்கிறத அப்பா அம்மா கேட்குறாங்களா என்ற பிரச்சனையை அடிப்படையாக ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்குது. இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில் பல சாஃப்ட்வேர் வந்து பெரிய வளர்ச்சியும் கொடுத்துருக்கிறது, பல அழிவுகளையும் கொடுத்துருக்கிறது. நீங்கள் உதாரணமாக ரம்மி கேம், சூதாட்டம் பல குடும்பங்களை பாழாக்கி பல குடும்ப தலைவர்கள், குழந்தைகள், பிள்ளைகள், மாணவர்களை அழிச்சிடுச்சு. போதையில் அதான் அது ஒரு போதை. இதை தமிழக அரசு சட்டம் போட்டு பல குடும்பத் தலைவர்கள் பேராசையில் ஆடி எல்லாம் மனநோயாளியாகி கெட்டு போனாங்க. 20க்கும் மேற்பட்டவர் இறந்து போனாங்க. சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒப்புதலுக்காக. அப்புறம் அது கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட் என்னமோ சொல்லுதுன்னு வச்சுங்க. ஆனால் அந்த ஆளுநர் இந்த கேம்பிளிங் நடத்துகிற அந்த முதலாளியோடு பேசுகிறார், தனியாக கூட்டம் போட்டு பேசுகிறாராம். அது எந்த வகையில் நியாயம்? குடும்பத்தை கெடுக்கிற இது. மற்ற அரசியலுக்கெல்லாம் நம்ம தயாராக இல்லை. அது இப்படி சில நடக்குது. ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். குடும்ப கலாச்சாரம் எங்கேருந்து கெட்டு போகுதுன்றதுக்காக இந்த சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு தீர்ப்பில் ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறாரு கணவன் மனைவியில். அந்த மனைவி விருப்பத்தோடு இன்னொருவரோட போனால் அது தப்பு இல்லையா? ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட். இதுவாக நம் கலாச்சாரம் எப்படி சீர்கெட்டு போச்சுன்னு இருக்கு. அதுக்காக 1-2 உதாரணத்தை கேள்விப்பட்டதை சொன்னேன். ஏன்னா இது ஒரு அருமையான சப்ஜெக்ட், தேவையான சப்ஜெக்ட். இன்னொன்று தாய் பாசம் தந்தை பாசம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்தது. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்குது. இப்போ அப்பா இல்லை, அம்மா தான் இருக்காங்க அந்த குடும்பத்தில். 8 வருஷமாக அந்த வீட்டில் நாய் இல்லை, தாய் தான் இருந்தாங்க. இந்த கணவன் மனைவிக்கு பிள்ளைக்கு, இந்த அம்மாவுடைய பிள்ளைக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசை. அந்த ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு, ஒரு பெண் குழந்தை. அவன் என்ன சொல்கிறான்,
நாய் வாங்க போகிறேன். அம்மா சொல்கிறாங்கப்பா வானப்பா, ஃப்ளாட் வீடுப்பா, வேறு எங்கே கிரவுண்டு கூட இல்லை, நாய் அங்கங்கே ஓடும், முடி உதிரும், வேணாப்பா அப்படின்னு அம்மா ஒரு அட்வைஸ். அவங்க வந்து ஒரு பேராசிரியர், ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. நாய் வேண்டாம்மா, பாசம் வைப்போம், ஆனால் அது வேண்டாம். அந்த பிள்ளை என்ன திரும்ப சொன்னாங்க, அம்மா எங்களுக்கு நாய் கண்டிப்பாக வேணும், உனக்கு இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா போயிடு. சத்தியமா சார் 6 மாதம் ஆச்சு சார். நாய் வேணுமா சார், பெற்ற தாய் வேண்டாமா சார்? என்ன சார் கலாச்சாரம், எங்கே போகுது? அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளாட் வீடு வந்து புள்ள ஒரு ரூமில், மனைவி கணவன் ஒரு ரூமில், பொண்ணு ஒரு ரூமில், எல்லாரும் எப்பாவது ஒரு தடவை தான் ஹாலில் இருப்பாங்க. பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வருது, செல்ஃபோனு, அம்மாவுக்கு ஒன்று, அப்பாவுக்கு ஒன்று, பையனுக்கு ஒன்று வருது. 4 பேரும் ஃபோன் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் மாடிக்கு போகிறான், ஒருத்தன் வராண்டா போகிறான், ஒருத்தன் தெருவுக்கு போகிறான், அம்மா சமையல் கட்டில் போகிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, என்ன பேசுகிறான்னு யாருக்குமே தெரியல. இப்பெல்லாம் முன்ன அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு கல்யாணம் வச்சு நிறைய நடந்தது, நல்ல பண்பாடு. ஆனால் இப்போது அப்பா அம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, திடீர்னு இந்த பொண்ணு ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து, அப்பா இவர் தான் என் புருஷன், கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நிற்கிறான் சார் அப்பா அம்மா ஒன்றால். ஏன்னா நம்ம எல்லாம் ஃபேமிலிஸாக இருக்கோம். அதுக்காக ஒரு சின்ன 2 வருத்தத்தை பகிர்ந்துக்கிட்டேன். இந்த கதை ஒரு அற்புதமான மேட்ரை குடும்பங்களுக்கு சொல்கிற ஒரு அற்புதமான விஷயம். அதை முத்து என் தம்பி பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க தம்பி, நல்லா பண்ணியிருக்கீங்க. சீனிவாச குரு ப்ரொடியூசர் இந்த படத்தை துணிச்சலாக எடுத்திருக்காரு. அதில் கூட அவர் வேற ஒரு படம் ட்ரை பண்ணாராம். இந்த கதையை பொண்ணுக்கிட்ட சொல்ல அந்த பொண்ணு அப்பா இதான் எடுக்கணும்னு சொல்லிச்சான். அதனால் இந்த படம் வெற்றி பெறும். ஏன்னா இந்த காலத்து பிள்ளை எப்படி வாழணும் குடும்பத்தோடுன்ற விரும்பி தான் இதை மக்களுக்கு சொல்லணும்னு அது அப்பாவுக்கே இந்த படத்தை எடுங்கன்னு சொல்லியிருக்கு. அது அப்பா பொண்ணு பேச்சை கேட்டான் பார், குரு நீ வாழ்க, அப்பா வாழ்க, அம்மா வாழ்க, பிள்ளைகள் வாழ்க. ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, பொண்டாட்டி சமையல் ரூமில் இருக்கான், புருஷன் பெட்ரூமில் இருக்கான். புருஷன் ஃபோன் பண்ணுறான் பொண்டாட்டிக்கு பெட்ரூமில் இருந்து. ஃபோன் பண்ணால் என்னது, நீங்கள் தொடர்பு கொள்பவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். எங்கே ஒரு 50 அடி தூரம்தான். இன்னொரு ஃபோன் போட்டான், என்னடா இவளை காணன்னு. நீங்கள் தொடர்பு கொள்பவர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார். புருஷன் பொண்டாட்டிக்கு அங்கே ரகலை வராது. அப்படி ஆயிடுச்சு. இப்போது மனசெல்லாம் மாறி போச்சு, ஒத்த மனம் இல்லை. அந்த கூடத்தில் 16 பிள்ளைகளை வச்சு பாட்டி சாதம் உருட்டி கொடுக்கும், 16 பிள்ளைங்க கையில் வாங்கும். அந்த காலம் போய் பெற்ற அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கே இப்போ தொடர்பு இல்லாமல் போச்சு. இந்த காலத்துக்கு தேவையான ஒரு அற்புதமான படம் சிக்லட். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா இப்போ சின்ன படங்கள் சில வெற்றி பெறும், ஜனங்கள் ஏற்றுக்கிறாங்க, பார்க்குறாங்க. டாடா, குட் நைட், இருகப்பற்று, போர் தொழில், இப்படி இன்னும் ஒரு 10 படம் இருக்குது இந்த வருஷத்தில் வெற்றி பெற்ற படங்கள். அதில் இன்னொன்று, இந்த ஹீரோவை பண்ண தம்பி அவன் ஏதோ ஒரு 50 படம் ஹீரோவை நடித்த மாதிரி ஒரே ஷாட்டில் அவ்வளோ பெரிய டைலாக்கை பிரமாதமாக பண்ணியிருக்கான். அது டைரக்டருடைய திறமை, அந்த தம்பியுடைய திறமை. அவர் தெலுங்காக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, தெலுங்கும் எங்கள் சகோதரர்கள் தான். தமிழ் மீது நன்றி உள்ள வரை தெலுங்கு நாங்கள் வரவேற்போம். தமிழர்கள் மீது நன்றி உள்ள வரை. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோக்களும் மற்றவங்களும் அங்கே போகிறாங்க, அங்கே இருக்கவங்களும் இங்கே வர்றாங்க, அது தப்பே இல்லை. ஆனால் உன்னை க்ளோஸ் பண்ணால் என்ன க்ளோஸ் பண்ணோன்னா அதுதான் தப்பு. ஆக இன்றைக்கு ஒரு அற்புதமான விழா. இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம். நல்ல ட்ரெய்லர் பார்த்தோம். ஒரு பானை சோற்றில் ஒரு சோறு எடுத்து அப்படி நசுக்கி பார்த்தா பானை சோறு வெந்ததாக வருத்தம். ஆனால் நான் ரசிக்கு பார்த்ததை வாயில் போட்டு ருசித்து பார்த்தேன். அந்த சாதம் பிரமாதமாக வெந்திருந்தது. இந்த சிக்லெட் அற்புதமாக விவேகத்தோடு அற்புதமாக பண்ண படம்
மிகப்பெரிய வெற்றி பெறும். சீனிவாச குரு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வருவார். முத்து மிகச்சிறந்த இயக்குனராக வருவார். உங்களுடைய அன்பும் ஆசியும் அவர்கள் வேண்டும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களே பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். மத்தியானம் ஆரம்பிச்சது. சூப்பரான டைட்டில். வந்த உடனே ஒரு பேக்கெட் சிக்லெட் கொடுத்துருந்தா இவ்வளோ பேர் பேசும்போது நானும் ரொம்ப நேரம் மென்னுட்டு இருந்திருப்பேன் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு பேக்கெட் சிக்லெட் கொடுத்துருந்துருக்கலாம். நிறைய பத்திரிகை நண்பர்கள் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு வேறு வேறு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தை பற்றி நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் எல்லாம் பேசிட்டாங்க. இயக்குனரில் ஆரம்பித்து தயாரிப்பாரில் ஆரம்பித்து நம்ம பேரரசு ஒரு அருமையான நிறைய நல்ல விஷயங்களை பேசினார். முத்தாய்ப்பா அண்ணனும் பேசிட்டாரு, ராஜ் அண்ணன். இனிமேல் திருப்பி நம்ம என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆனால் ஒரே ஒரு விஷயம், வர்றவங்கெல்லாம் ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்ட்டு கொஞ்ச நேரத்தில் பேசிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டார் அவர். ரொம்ப நேரம் பேசிட்டு நான் இப்போ தொடங்குறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் யாரும் கைத்தட்டலையா? கைத்தட்டுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கைத்தட்டு வாங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி அதை சொல்லிட்டு அவர் ஒரு 3/4 மணி நேரம் பேசுகிறாரு. நல்ல வேலை நான் சாப்பிடாம வந்தேன். கடைசி நேரத்தில் நம்ம நம்பி அவர்கள் ஒரு டப்பாவில் வெஜிடேரியன் கொண்டு வந்து என்கிட்ட கையில் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இல்லைன்னா நம்மளுக்கு மயக்கம் வந்திருக்கும். படத்தை பார்த்து மயங்க வேண்டிய விழிகள். ராஜண்ண சொன்ன மாதிரி செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும்ன்றதை மாற்றி வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செவிக்கில் கண்ணுக்கு விருந்து அளித்திருக்கிறார்கள். கண்ணுக்கு எப்படிப்பட்ட விருந்து! எல்லாம் யார் இளைஞர்கள் இல்லை, நம்ம எல்லாருமே இளைஞர்கள் தான். ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. அதனால் இந்த ட்ரெய்லருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், ஒரு கைத்தட்டிடுவோம், உண்மையான கைத்தட்டு. டைரக்டர் முத்து உண்மையிலுமே அதாவது ஒரு தயாரிப்பாளரே பாராட்டுற அளவுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறாருன்னா அந்த தயாரிப்பாளருக்கும் நன்றி, அந்த இயக்குனருக்கும் பாராட்டுகள். ஏன்னா தயாரிப்பாளர் வேற ஒரு படத்தை தூக்கி போட்டு இந்த கதையை கேட்டு, அதுவும் அவருடைய புதல்வி சொல்ல, ஏன்னா நீ மிகப்பெரிய தயாரிப்பாளினி ஆயிடுவேன். ஏன்னா சமீபத்தில் ஏஜிஎஸ் நிறுவனம் ஒரு படம் பண்ணாங்க. அவங்க ஏதோ படம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அர்ச்சனா உடைய சகோதரி ஐஸ்வர்யா, அவங்க பேரும் ஐஸ்வர்யா, அவங்க ஒரு கதையை கேட்டேன், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த படம் தான் லவ் டுடே. இந்த லவ் டுடேக்கு அடுத்தது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நேற்று தம்பி எங்கிட்ட சொன்னார், அஃப்கோர்ஸ் பேரரசுக்கிட்ட சொல்லும்போது நானும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். இந்த படம் எப்படியெல்லாம் சிரமப்பட்டு எடுத்தோம், என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். இன்னைக்கு அது பெரிய விஷயம் இல்லை. இந்த 20 கிட்ஸு, 2K கிட்ஸு, 5K கிட்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வளர்க்குறோம், அவ்வளோதான். நம்ம அப்போ தெரியாமல் பண்ணதை இப்போ தெரிஞ்சு பண்ணுறாங்க, அவ்வளோதான். கரெக்ட் தானே? நம்ம என்ன ஒன்று பண்ணியிருப்போம். ஏன் ராஜண்ணே, நீங்கள்லாம் சும்மாவாக இருந்திருப்பீங்க. சும்மா இங்கே நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நம்மளாம் பேரண்ட்ஸ் எல்லாம், எல்லா பேரண்ட்ஸுங்களும் அப்படித்தாங்க. வாய்ப்பு கிடைக்காதனால மட்டும்தான் ஒருத்தன் யோகியமானவனாக இருந்திருப்பானே தவிர, வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் விளையாடுவாங்க.
இதுதான் உண்மை. எனக்கு தெரிய நான் எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல ஜாஸ்தி. அதனால் இதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். இன்னொரு தடவை வேணுமா? போட்டுருவோம். பத்திரிகை நண்பர்களின் வேண்டுகோளுக்குனுங்க நான் தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நானும் இன்னும் ஒரு தடவை பார்த்துட்றேன். என்ன டைரக்டரை, அடுத்தது இந்த கிட்ஸுகளுக்கும் ஒரு படம் இந்த மாதிரி எடுங்கன்னு. என்ன அவங்க போய் பப்பில் டான்ஸ் ஆடுறாங்க, சியர்ஸ் சொல்கிறாங்க, அரைகுறை ட்ரெஸ் போடுறாங்க. அவன் ரூம் போட்டு அரைகுறை ட்ரெஸ்ஸில் தான் ஆடிட்டு இருக்கிறாங்க பெரிய ஆளுகளில். நீங்கள் வேறு இது எத்தனை வீடியோ போடுறது இல்லையா? பார்க்குறோம்ல. நீங்கள் என்ன ஒன்றும் தப்பாக இல்லை, எடுத்துடல. அதே மாதிரி இது பெரிய இப்போ நம்ம எடுக்கிற படங்களுக்கெல்லாம் இப்போ சென்சார் தேவையா? நீங்கள் சென்சார் போர்டில் இருந்தீங்க முதல்ல, நீங்களே உட்காந்துட்டீங்க பேசிகிட்டு இருக்கீங்க சென்சாரை பற்றி. அவரை சொல்கிறேன். சென்சார் போர்டில் கடந்த 3 ஆண்டுகளாக இருந்துட்டு சென்சார் போர்டு நீங்கள் தாங்க பண்ணணும். விட்டுட்டு போயிடுங்க பாவம். இதெல்லாம் பார்த்தேன், எங்களுக்கே ஒரு சின்ன இன்னும் வாழ வேண்டும் போல ஒரு ஆசையை தூண்டுகிற விதத்தில் சில விஷுவல்ஸ் இருக்குன்னா அதை ஜாலியாக இருக்க வேண்டியது தானே. ஏங்க உடனே சென்சார் போர்டுக்கு வேறு சொல்லி இதையும் வெட்ட சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார் போல். அப்படி இல்லை, கண்டென்ட் என்ன அவர் சொல்ல வந்தது. நீங்கள் ஒரு மேட்ரு சொன்னார் பேரரசு, ரொம்ப சரியான மேட்ரு. அதாவது இப்படி இருந்தால் தான் அந்த இளம் வயது பசங்க பொண்ணுங்கெல்லாம் தேட்டருக்கு வருவாங்க. இப்போ ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டு வர்ற பொண்ணுங்க பசங்க தான் இன்றைக்கி தேட்டருக்கு வர்றாங்க. உண்மையாகவே யார் ஐடியில் வேலை செய்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, இவங்களாம் படம் பார்க்க வைக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஒரு இந்த ட்ரெய்லர் கண்டென்ட் இம்பார்ட்டண்ட். படத்தில் கண்டென்ட் இருக்கான்றது கூட விட்ருங்க, அவங்கள தேட்டருக்கு கூப்பிடுக்குன்னா ட்ரெய்லருக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. இப்போ இதை பெரிய நடிகர்கள் தம்பி சொன்ன மாதிரி அவங்க அவங்களே பெரிய கூட்டத்தை வர வச்சு அவங்களே கண்டென்ட்டை கொடுத்துட்றாங்க. ஏதோ ஒருத்தர் திட்ட வேண்டியது, ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது, ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்க வேண்டியது, அது புயல் மாதிரி கிளம்பி. இந்த படத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னா படத்துக்கு அவங்க பேசுனதுக்கு சம்மந்தமே இருக்காது. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. இவர் என்ன பண்ணிட்டார் பாவம், நேர்மையாக காட்டியிருக்காரு. ஆக இந்த நேர்மை வெற்றி பெறும். கரெக்டு தானே? நம்ம போய் சொல்லி இன்றைக்கி குழந்தைங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அண்ணன் அழகாக சொன்னாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதாவது குழந்தைங்கள பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பெரிய நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் இவன் சுதந்திரமாக தெரியும், இவன் என்ன பண்ணுறான்னு சாயந்தரம் வரலும் தெரியாது. திருப்பி அந்த 3:30 மணிக்கு குழந்தைய பிக்கப் பண்ண போகும்போது வரையில் அப்போ ஒரு டென், என்னால் வர முடியாது, நீ போயிடு. இது எத்தனை வீடுகளில் நடக்குது. அந்த குழந்தைங்களை நம்ம மட்டும் உள்ளுணர்வோட பாசத்தோடு நம்ம பராமரிக்கிறோமா? குழந்தைங்களையே குற்றம் சொல்லக்கூடாது. நீங்களாம் கரெக்டா? குற்றமுள்ள நெஞ்சு குறுக்கு இருக்குது. இல்லை, பொதுவாக சொல்கிறேன். அவருக்கு பார்த்தீங்களா டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டாரு. நீங்கள் தானே மேட்ரு இழுத்தீங்க வம்புக்கு. ஸோ பெற்றவங்களுக்குன்னு 1008 பிரச்சனை இருக்கும். அண்ணன் சொன்னார், பல விஷயங்கள் எடுத்து வச்சார். ஒரு ஆம்பளை பல தொடர்புகளில் இருக்காருன்னு. அந்த ஒவ்வொரு தொடர்புக்கும் அவன் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பான். ஒரு தொடர்புட உருவான குழந்தையே அட்மிட் பண்ணிவிட்டு இன்னும் ஸ்கூலில் விட்டுட்டு இன்னொரு தொடர்பில் உண்டான குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு போவான். அவனுடைய உண்மையான டென்ஷன் உங்களுக்கு தெரியுமா? என்னங்கப்பா, எல்லாம் ஒரு சைடாகவே பேசக்கூடாது. குழந்தைங்க கெட்டு போயிடறாங்க. குழந்தைங்க எந்த குழந்தையும் கிடையாது. இப்போல்லாம் குழந்தைங்க ரொம்ப விவரமாக இருக்காங்க. போவாங்க, பாக்கெட்டில் காசு செலவு பண்ணாமல் அடுத்தவங்க காசுலேயே ஆட்டையை போட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துடுறாங்க. பெரும்பாலும் கிட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. கரெக்ட்? நோபடி ஸ்பெண்ட்ஸ்.
தே நோ ஹவு டு மேக் அதர் ஸ்பெண்ட். அடுத்தவன் பாக்கெட்டை எப்படி கை வைக்கிறது, விரல் விடாமையே கையை விடாமையே அவனை எப்படி ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி வித்தைகளெல்லாம் தெரிஞ்சவங்க தான் 2K கிட்ஸ். ஸோ வாழ்க அவர்கள். அந்த மாதிரி பிள்ளைகளை பெக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். பெரும்பாலும் சொல்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இவர் படத்தில் கிளைமேக்ஸில் காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். இந்த சமுதாயம், அதாவது பேரண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த சமுதாயம் அங்கங்கே ஏங்க பப் ஓப்பன் பண்ணுறீங்க, 24 hours பப்பு. அப்புறம் இந்த பப்புக்கு இப்போ வேறு பேர் வச்சுருக்காங்க, ரெஸ்டோ பார். அது சிலருக்கு ஃபிக்ஸே பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த காலேஜ் பொண்ணு அந்த பையனும் வந்து அந்த இடத்துல தான் சார் உட்காருவாங்க. இந்த நீங்கள் உட்காராதீங்க இந்த சீட்டுன்றான். நான் ஒரு ரெஸ்டோ பாருக்கு போனேன், தனியாக போயிட்டேன், யாரையும் கூப்பிடல, யாரும் வரல. ஆனால் ஏன் இல்லை சார் அங்கே ஆல்ரெடி புக்டு. நான் 1 மணி நேரமாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர சொல்லிவிட்டு அந்த இடத்துல எதுக்கு, ஏன் நம்ம போகிற இடமானார். சரிப்பா ஐயா அப்படின்னு கொஞ்ச நேரம் அவர் வந்தார். ஒரு 2 மணி நேரம் நாங்களும் பேசுகிறோம், அதையும் இதையும் வாங்கி சாப்பிட்டு. 2 மணி நேரமாக காலியாக தான் இருக்குது, யாரையும் உட்கார விட மாட்டேன்றோம். நம்ம எந்திரிக்கிற டைமில் அந்த கிட்ஸ் வந்தாங்க. சூப்பர். எப்படி ஒரு ஆளுமை தன்மை வச்சுருக்காங்க அந்த கிட்ஸு. அந்த கடைக்காரனையே வேலைக்கு வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார், ரெஸ்டோ பார்ஸ், அந்த வயசில் அந்த பப்புக்கு போகிற கல்ச்சருக்குண்டான அடிமைகளாக்கி அந்த குழந்தைங்களை சீரழிக்கிறதுக்குண்டான பல விஷயங்கள் இந்த நாட்டில் தோற்றுவித்தது யார்? வியாபாரம் என்கிற பெயரால் காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம தாங்க கடையை போடுறோம். அவனும் ஒரு அப்பன் தானே. அந்த அப்பன் குற்றவாளி இல்லைன்னா நம்ம அப்பாவும் குற்றவாளி இல்லை. கரெக்டாக நான் சொல்கிறது? குற்றம் பண்ணால் எல்லோரும் குற்றவாளி தான். ஸோ இதில் ஏமாந்து போகிற குழந்தைங்க மட்டும்தான் வாழ்க்கை போகுது. ஏமாற்றிட்டு வர்ற குழந்தைங்கள விவரமான குழந்தைங்களா இருக்குது. இன்றைக்கி அரசியல் மாதிரியே தாங்க எல்லாமே. சிக்குனா மட்டும்தான் திருடன், சிக்கலைன்னா பெருந்தலைவன். என்னங்க ஐயா அது? அண்ணன் சொன்னார் நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறதுன்னு. நீதிமன்றங்களை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது. நீதிமன்றங்கள் உயர்ந்த இடங்கள். அந்த நீதியை சொல்பவர்கள் தான், அவரும் மனுஷன் தான். என்ன அது என்ன பண்ணுறது? ஆமாம், அது தேவையில்லை. பாரு, அவர் பேசிட்டு அவர் பேசுறது ஏதோ நான் பேச வர்றது மாதிரி. நீங்கள் தான் பேசுனீங்க, பேசிட்டு ஏன்டா பேசுனேன்ட்டு டென்ஷனில். ஆமாம், அதுதான். ஆமாம், அதான் இந்த மீட்டூ மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பேச மீட்டூன்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் யார் அந்த மீட்டூன்னே தெரியாமல் போச்சு இல்லையா? மீட்டூ என்னாச்சு? பத்திரிகை நண்பர்களை தான் கேட்குறேன். மீட்டை மீட்டெடுக்க முடியாமல், மீட்டூவையும் மீட்டெடுக்க முடியாமல், எல்லாம் அவங்கவுங்க சொந்த சௌகரியங்களுக்காக எல்லா விஷயத்தையும் ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஏதோ இந்த சமுதாயத்துக்கு நல்லது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு கமர்ஷியலாக நம்ம போட்ட காசும் வரணுன்றதுக்காக முழு ஈடுபாடோடு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு புது இயக்குனர், கிட்டத்தட்ட புது இயக்குனர். 2வது படமாக முத்து. அந்த இயக்குனர் இவர் சார் என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, சார் ஒரு தைரியமான திரையுலக ஜாம்பவானா நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளராக தொடர்ந்து நீங்கள் படம் எடுக்கணும். முத்து மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 3000 மெம்பர்ஸ் இருக்கோம் நாங்கள் தமிழ்நாடு ஃபிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷனில். வாங்க, எங்களை வச்சு செய்யுங்க, நாங்கள் உங்களை வச்சு செய்கிறோம்.
மாறி மாறி செஞ்சுக்குவோம். புகழ்பெற்ற திரைப்படங்களை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாம் கண்டிப்பாக கொடுக்க முடியும். எங்களை மாதிரி இளைஞர்கள் இருக்கிற வரையிலும், எங்களை மாதிரி 2K கிட்ஸ் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு வெற்றி வரும்போது கண்டிப்பாக வரும் சார். நான் சொல்கிறேன், நீங்கள் காமெடியாகவே நினைக்காதீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த படத்தை நீங்கள் எடுத்துருப்பீங்க? எவ்வளவு தைரியம் வேணும் இவருக்கு. அவர் எப்படி டபுள் லாங்குவேஜில் எடுத்திருக்கார் தம்பி. அது வந்து ஒரு வியாபார தந்திரம் நிச்சயமாக. நான் என்ன கேட்டால் இது மலையாளத்துலேயும் நீங்கள் வந்து டப் பண்ணிடுங்க. இல்லை, நான் உண்மையாக சொல்கிறேன். என்னுடைய உள்மனதில் மலையாளம் கன்னடன்னு போட்டால் ஒரு 4 லாங்குவேஜ் பிக்சரை உங்களால் பண்ண முடியும். அட்லீஸ்ட் டப் பண்ணிவிட்டு நாளையும் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த படம் கண்டென்ட்டெல்லாம் கேட்கும்போது ஒரு வித்தியாசமான திரைக்களம். அது தம்பி సాత్విక్, ఐ విష్ యూ ఆల్ ద బెస్ట్. మన తెలుగు నుంచి వచ్చేసారు ఇక్కడ. మీకు తెలుగు సినిమాలాగా మీకు తమిళ్లో కూడా ఒక చాలా పెద్ద ఒక ప్లాట్ఫామ్ ఇక్కడ దొరకాలని నేను ఐ విష్ యూ ఆల్ ద బెస్ట్. அதே மாதிரி ஜாக் டேனியலா, எங்களுக்கு தெரிஞ்சது ஜாக் டேனியல் தான். ஜாக் ராபின்சனுக்கு கூட வாழ்த்துக்கள். அப்புறம் அமிர்தம், நான் உட்கார்ந்ததே அமிர்தத்துக்கு பக்கத்தில் தானே. அமிர்தா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்போ அமிர்தம் இல்லாத இன்னும் 2 தேனும் சொக்கத்தங்கமும் வராமல் போன ஹீரோயின்களையும் நம்ம மனமாற வாழ்த்துவோம். ரொம்ப எல்லாம் திட்ட வேண்டாம். சின்ன பிள்ளைகளுக்கு திட்டினா தெரியாது, அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது. கூப்பிட்டதே அவங்களுக்கு புரிஞ்சதான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்போது இங்கே வந்து இப்போ எப்படி நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்காரங்க நம்ம கேட்டால் இங்கிலீஷில் பதில் சொல்லுவாங்க. நம்ம வெஸ்ட் மாம்பலம் சைட்லெல்லாம் போனீங்கன்னா இந்த கடையில் நிறைய தமிழ் ஆளுக்கு தான் இருப்பாங்க. கேட்டால் இங்கிலீஷில் தான் பதில் சொல்லுவான். நோ அப்படின்னு. அதே கடைக்குள்ளே புகுந்து இந்த காய்கறியெல்லாம் எடை போடுற பொண்ணு பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸாக இருப்பான். நம்ம கியா கித்துனா அப்படின்னு நம்ம கேட்போம். வேறு வழி இல்லாமல் அவனுக்கு தெரியலையன்ட்டு அவன் சார் தமிழ்லேயே பேசுங்க சார்ன்றான். நாடு இப்படி போயிட்டுருக்குங்க. அடுத்த படம் இதை வச்சு நீ எடுக்கணே, இதே ஒரு வித்தியாசமான படமாக அமையும். எப்படி வந்து மொழி வந்து நம்மளை எல்லாம் வந்து வேறு மாதிரி நம்மளை திங்க் பண்ண வைக்கிது பார்த்தீங்களா? நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். தமிழர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். நம்ம வடக்கு இந்தியாக்காரங்கிட்ட வந்து வேலை செய்கிற பசங்கன்னா நம்ம ஊர் தமிழன் வந்து காய்கறி கடையிலையோ மற்ற மளிகை கடையிலையோ வேலை செய்ய தயாராக இல்லை. கரெக்டாக நார்த் இந்தியாவிலேருந்து வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுறோம் பாருங்க. அவன் தமிழில் பேசுகிறான். எங்கே குழப்பம் நடக்குது பாருங்கள். இப்போ என்ன தேவை இந்த நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் இன்னொரு படம் முத்து, நீ பெரிய சர்டிஃபிகேட்டில் அந்த படத்தை எடுக்கலாம். என்ன உன்னுடைய இது சர்டிஃபிகேட் படமாக இருந்தாலும் இந்த படத்தை எடுத்த அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாத அளவுக்கு எதற்காக இந்த படத்தை எடுத்தேன், எதற்காக இந்த படம் எடுக்கப்பட்டது என்பதை பெரிய அளவுக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் புரிய வைக்கும் படமாக இது அமைய வேண்டும். மாபெரும் வெற்றியை இந்த திரைப்படம் பெற வேண்டும். இந்த திரைப்படத்தில் பங்கேற்றிய ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். அவர் பறந்துக்கிட்டே இருக்கட்டும். இருந்தாலும் இங்கேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிங்க, இறங்கணுன்னே இத்தனை பேர் உங்களை வாழ்த்துனாங்கன்னு சொல்லுங்கள் அந்த தம்பிக்கு. அது மட்டுமல்ல, தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும், எடிட்டரில் நீங்கள் ரொம்ப உயர்வாக சொல்லிகிட்டு இருந்தீங்க, எடிட்டருக்கும் சரி, நம்ம கவிஞர்கள் தம்பி கார்த்திக்கும் வந்து இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவர் இந்த படத்தின் துணை தயாரிப்பாளராக இணை தயாரிப்பாளர் அவங்களுக்கும், பாப்பா பேர் என்ன? சவர்ணாஸ்ரீ. ஓகே, நல்ல பேர். சவர்ணாஸ்ரீ அவர்களுக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல சப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணி
நீங்கள் வேணால் சொல்லுங்கள், உங்கள் மெயில் ஐடி கொடுங்க, நாங்கள் எங்கள் சங்கத்திலேருந்து கதையை அனுப்புகிறோம். நீ செலக்ட் பண்ண. இது நல்லா இருக்கே, கைத்தட்டலாமே இதுக்கு. நான் எப்போ இந்த டைரக்டர் அசோசியேஷனுக்கு செக்ரட்டரியாக வந்தேனோ அப்புறம் தான் எல்லாத்துக்கும் சான்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நடுவில் நம்மளுக்கும் சேர்த்தான். நாங்கள்லாம் கதையை அனுப்புகிறோம். நீங்கள் சார் ப்ராமிஸ் முத்து நீ தான் சாட்சி. ஓகே, ஒரு 10 கதையை அனுப்புகிறோம். அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி உங்கள் நீங்கள் சங்கம் தானே, உங்கள் சங்க சகோதரர்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடு. உன்னுடைய திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய இசையமைப்பாளர்களிருந்து அனைவருக்கும் உன்னுடைய ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். தனக்கு உதவி செய்த அத்தனை பேரோட பெயர்களையும் குறிப்பிட்டா பாருங்க. அந்த நன்றி மனப்பான்மை உன்னை நிச்சயமாக வெல்ல வைக்கும். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் டிஸ்கஷனில் இருந்தவங்க, நான் கஷ்டப்படும் போது கூட இருந்தவங்க, உன்னுடைய துணை இயக்குனர்கள் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் தான் டைலாக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இப்படியெல்லாம் ஓப்பனாக பேசுகிற நீ கடைசி வரையிலும் இப்படியே பேசுகிற அளவுக்கு பெரிய படங்களை பண்ணு. அனைவருக்கும் உன்னுடைய நண்பர்களும் கூடிய விரைவில் இயக்குனர்களாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்தி, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களும் இவர்களை வெற்றியாளர்களாக மாற்ற உங்கள் உதவியை நான் நாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.